கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த விசேஷித்த நற்செய்தி கூட்டங்களின் கடைசி நாளில் வந்திருக்கிற யாவரையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒன்று கூட நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். And once again we greet you and welcome you in the name of our Lord Jesus Christ, those who gather in the last day of this gospel meeting. யோபின் புத்தகம் 37 அதிகாரத்தின் 6 வசனத்தை மறுபடியும் படிப்போம். And let's read again the Job chapter 37 verse 6. அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். For he said to the snow, be thou on the earth, likewise to the small rain and to the great rain of his strength. கர்த்தரின் பட்சத்தில் நின்று யோபுவின் சிநேகிதனாக எலிகு கூறின வார்த்தைகளை தான் கடந்த 3 நாளாக நாம் தியானித்து வந்திருக்கிறோம். And in the past 3 days we are meditating about the words spoken by Elihu, who was the friend of Job, who stood in the behalf of God and spoke. இடி முழக்கத்தை குறித்தும் மின்னலை குறித்தும் மழை குறித்தும் அவன் பேசுகிறான். And he is speaking about thunder, lightning and rain. இது மூன்றும் சேர்ந்தே கிரியை செய்கிறதை நாம் அறிவோம். And we know that these three are working together. இது மூன்றும் திரித்துவத்தின் 3 ஆழ் தத்துவங்களை காண்பிக்கிறது என்று நாம் படித்தோம். And we read that these three things denotes the 3 people a person found in the Trinity. இடியை கேட்கலாம், காண முடியாது. And we can hear the thunder but we can't see that. பிதாவாகிய தேவனை கேட்கலாம், அவருடைய கண்களால் நாம் காண முடியாது. And we can hear the Father God but with our eyes we can't behold him. சீனாய் மலையில் தேவ பிரசன்னம் உச்சியில் உண்டான பொழுது யாதொரு உருவத்தையுமே அவர்கள் காணவில்லை. And when the presence of God was upon the Mount Sinai top, and they did not see any image there. எனவேதான் ஆண்டவர் அந்த ஜனத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்களை கெடுத்துக் கொண்டு வேறொரு உருவத்தை செய்து நீங்கள் அதை தொழுது கொள்ள வேண்டாம் என்று சொன்னார். And God said unto them, don't destroy yourself and don't make any other image before you. மோசே இறங்கி வர தாமதித்த பொழுது கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை தொழுத பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். And when Moses was delaying to come down from that mountain, and people started making a calf and started to worship, and God said, your people have destroyed themselves. இன்றைக்கும் முழு உலகமும் தங்களை இந்த விதத்தில் தான் கெடுத்துக் கொண்டே இருக்கிறது. And even today the whole world are distracting themselves like this. அதரிசமானவராக பிதா நம்முடைய மத்தியில் இருக்கிறார். And invisible God Father is in our midst. இந்த கண்களால் நாம் காணவில்லை, ஆனால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். And we have not seen with our eyes but we are hearing with his voice. அடுத்ததாக மின்னலை நாம் காணலாம். And nextly we can see this lightning. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மின்னலாக நாம் படித்தோம். And we read that Lord Jesus Christ as a lightning. ஆம், பூமியில் இருந்த பொழுது அந்த நாட்களில் இயேசுவை கண்களால் கண்டார்கள். Yes, while Jesus was on this earth on those days, they beholded him with his eyes. மோசேயின் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டவரை நாங்கள் கண்டோம் என்று சொன்னார்கள். And they said that we have beholded the person who have been prophets by Moses. யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது எங்களுடைய கண்களால் நோக்கி பார்த்த ஜீவ வார்த்தை என்று நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சொன்னான். And when John the apostle, who was telling about our Redeemer Jesus Christ, he was saying, we have seen the living word. நேற்றைய தினத்திலே மழையின் 3 அனுபவங்களை நாம் படிக்க ஆரம்பித்தோம். And yesterday we started to study about the 3 experiences of rain. ஒன்று உறைந்த மழை, And one is the snow. இரண்டாவது கல்மழை, And next is small rain. மூன்றாவது தம்முடைய வல்லமையின் பெருமழை. And third is the great rain of his strength. இது மூன்றும் பரிசுத்த ஆவியின் 3 அனுபவங்களை காண்பிக்கிறது. And this 3 denotes the 3 experiences of Holy Spirit. நேற்றுக்கு நான் சொன்னது போல தாவீது ராஜா 3 சந்தர்ப்பங்களிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். As I said yesterday, King David was anointed thrice. முதலாவது சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். First he was anointed among the brethren. அந்த அபிஷேக தைலம் அவனுடைய சிரசின் மேல் வார்க்கப்பட்ட பிற்பாடு, After the oil of anointment was poured upon his forehead, அவன் சிங்கத்தையும் கரடியையும் கோலியாத்தையும் மேற்கொள்ளக்கூடியவனாக மாறினான். and he was a man who was able to overcome lion, bear and Goliath.
இரண்டாவதாக அவன் எப்ரோனிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். Secondly, he was anointed in Hebron. அவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவனாக இருந்தான். And he was a man conducting the wars of God. மறுபடியும் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். And again he was anointed over whole Israel. அவனுடைய சுபாவங்கள் எல்லாம் படிப்படியாய் மாறிக்கொண்டே இருந்தது. All his characters were changing step by step. ஆம், இது பரிசுத்த ஆவியின் காலம். Yes, this is the time or the period of Holy Spirit. நமக்கு ஆவியின் நிறைவு அவசியம். And fullness of spirit is needed for us. எத்தனையோ சபையார் பரிசுத்தாவி நிறைவு இல்லை என்று சொல்லி ஒதுக்கி விடுகிறார்கள். And many people of different churches, they reject that there is no anointing in them. அதெல்லாம் அந்த காலம். All those things are those days. இப்பொழுது அதெல்லாம் தேவையில்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள். And they are rejecting us, saying that this is not needed ஆனால் now. ஒன்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். But we should understand one thing, Holy Spirit is needed for us. ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சொன்னார். And Jesus said you can't enter into the kingdom of God unless you are born with spirit and water. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். And we have been saved. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் முழுகி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். And we have taken baptism, immersing ourselves in the name of Father, Son and Holy Spirit. அதுதான் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சரியான And ஞானஸ்தானம். that is a proper baptism mentioned in the Bible. அதற்கு பிற்பாடு அந்நிய பாஷை அடையாளத்தோடே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற வேண்டும். After that you should receive the anointing of the Holy Spirit with the sign of the unknown tongue. சிலர் சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்பட்ட பொழுதே நம் அபிஷேகம் ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டார் என்று சொல்லி ஒரு பெரிய வஞ்சகத்துக்குள்ளே அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். Some people are trapped into a great deception, saying that when we are saved, Holy Spirit has entered into us. அவர்களுக்கு ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுகிறோம். And we will tell a thing for them. ஆண்டவராக இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்த பொழுது, And when Jesus Christ called his disciples, அப்பொழுது அவர்கள் எல்லாரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். and then they received the experience of salvation. ஆனால் அவர்களுக்கு பரிசுத்தாவி நிறைவு இல்லை. But they did not have the fullness of the Holy Spirit. எனவேதான் இயேசு வேறொரு அனுபவத்துக்கு நேராக அவர்களை நடத்தினார். So Jesus directed them toward other experience. நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். And he said, you go and wait in Jerusalem. பிதாவின் வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று And சொன்னார். he said, you should receive the promise of your Father. அந்த ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள். And people, those who were saved and baptized, they tarried themselves in the upper chamber. ஏறக்குறைய 10 நாட்கள் காத்திருந்தார்கள். And more or less 10 days they were waiting. பெந்தைக்கோஸ்தே என்ற நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். On the day of Pentecost, Holy Spirit descended upon them. அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் இறங்கினது. And fiery tongues descended upon them. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசத் துவங்கினார்கள். And they started to speak in different tongues. அதுதான் புதிய ஏற்பாட்டு சபையின் துவக்கம். And that is the beginning of the New Testament church. அபிஷேகம் பெற்றவர்கள் தான் ஆதி சபையில் இருந்தார்கள். And anointed people were found in the first century church. இன்றைக்கு எத்தனையோ பேர் நாங்கள் தான் ஆதி சபை என்று தாய் சபை என்று உரிமை பாராட்டுகிறார்கள். And some are they are claiming that they are the first church. நீங்கள் அப்படி இருக்கிறது நல்லதுதான். It is good that you are like that. ஆனால் அந்த தாய் சபை பெற்றிருந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கிறதா? But do we have the anointing, the church, the motherly church அவர்கள் of அந்நிய sin? பாஷைகளை பேசி ஆவியில நிறைந்து கலிகூர்ந்தார்கள். And they were speaking in unknown tongue and they rejoiced in Holy Spirit. எனவே பரிசுத்தாவியை நீ ஒரு காலம் மறுதலிக்க கூடாது. So at any time you should not deny the Holy Spirit. நாம் நம்முடைய விஷயத்திற்கு கடந்து வருவோம். And let's move on to our matter. இந்த மழையின் முதலாவது அனுபவம் உறைந்த மழை என்று நாம் படித்தோம். And we read that the first experience of this rain is snow. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது பஞ்சை போன்ற உறைந்த மழை என்று நாம் படித்தோம். And we read that the snow is like the wool. பஞ்சு லேசானது, மென்மையானது. And wool is weightless and it is white. பரிசுத்தாவின் நிறைவு வரும் பொழுது நம்முடைய பாரங்களை அகற்றி நம்முடைய சுபாவங்களை, கரடுமுரடான சுபாவங்களை அவர் மென்மையாக்குகிறார். And when Holy Spirit come to us and he is making our life weightless and he is making our life soft. இந்த உறைந்த மழை பொடி எத்தனையானது, சிறியது என்று நாம் படித்தோம். And we read that the snow is small and it is round. பரிசுத்தாவிக்குள்ள ஒரு மனுஷன் வளரும் பொழுது அவன் மேன்மை பாராட்டவே மாட்டான். அவன் நாளுக்கு நாள் தன்னை தாழ்த்திக் கொண்டே முன்னேறுவான். A man, when he grows in Holy Spirit, at any time he will not boast himself. Day by day he will humble himself. கோடை காலத்தில் உறைந்த மழை குளிர்ச்சியை கொடுக்கும் என்று நாம் படித்தோம். And we read that on a sunny day this snow will give a coolness. அபிஷேகமானது நமக்குள் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். And anointing is giving a cool, a chillness in us. எத்தனையோ அக்கினிமயமான சோதனைகள் வழியாக போகும்போதெல்லாம் இந்த உறைந்த மழை நமக்குள்
இளைப்பாறுதலை குளிர்ச்சியை கொடுக்கிறது. And when we at many times go amidst temptation and trials, this snow is giving chillness in us. நாமும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய எஜமானுடைய இருதயத்தை குளிர பண்ண வேண்டும். And receiving this anointing of the Holy Spirit, we too should make the heart of a master cool. அவர்கள்தான் உண்மையுள்ள ஸ்தானாபதிகள். And they are the true ambassadors. நம்முடைய எஜமான்கள் நம் நிமித்தம் குளிர்ந்த மனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And our masters should be cool because of us. இந்த உறைந்த மழை வெண்மையானது என்று நாம் படித்தோம். And we read that the snow is white. இது பரிசுத்தாவினால் நமக்குள் உண்டாகிற பரிசுத்தத்தின் கிரியை And காண்பிக்கிறது. this shows the work of holiness formed in us because of the working of the Holy Spirit. அங்கேதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். And only there we are going from glory to glory and we are being glorified. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரிசுத்தாவினாலே நாம் And பரிசுத்தமாக்கப்படுகிறோம். by Holy Spirit we are made holy. கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் சிரசும் அவருடைய முடியும் பஞ்சை போல் அது உறைந்த மழையை போல் இருந்ததாக நாம் வெளிப்படுத்தலே படித்தோம். And finally we read in Revelation the forehead and the hair of Jesus was white like snow. அது பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் கிரியை நடப்பித்ததை நாம் கண்டுகொண்டோம். And we also saw that Holy Spirit has worked in him. இயேசு கிறிஸ்து உற்பத்தியான முதற்கொண்டு அவர் பரமேறி போக மட்டும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கிரியை செய்து கொண்டே இருந்தார். Until the formation of Jesus Christ, till he went up, Holy Spirit was working in him. பவுல் சொல்லுகிறார், எனக்குள் வல்லமையாய் நடப்பிக்கிற அவருடைய பலன் என்று And சொல்லுகிறார். St. Paul is saying the powerful work which he does in me. எனவே பிரியமானவர்களே, இந்த உறைந்த மழையின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So beloved, we should receive the anointing of this snow. நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிற பரிசுத்த ஆவியின் வல்லமைதான் அது. And that is the power of the Holy Spirit to change our characters. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு கடந்து போவோம். And today let's move on to the other matter. அங்கே கல்மழை என்று சொல்லுகிற ஒரு மழை குறித்து நாம் படிக்கிறோம். And there we can read a rain called small rain. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த கல்மழை என்று படிக்கும் பொழுது And when we read as a rain of snow or small rain, பரவலாக நம்முடைய நாடுகளிலே கூட சில இடங்களிலே கல்மழை பொழிகிறது. and even the rain of stones are being here also. ஒரு வேத பண்டிதர் எழுதுகிறார், 8 முதல் 12 இன்ச் சைஸ் மட்டும் கூட அவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி ஆலங்கட்டிகள் விழுந்திருக்கிறதுன்னு சொல்றார். A man of God is writing like this, even till from 8 to 12 inches the icebergs have been fallen down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சிறிய உருவம் முதற்கொண்டு பெரிய துண்டு, அதாவது ஒரு முட்டை சைஸ் விட பெரிய சைஸ் எல்லாம் விழுகிறதுன்னு சொல்றார். And he is saying the snow rain is falling more than the size of an egg. அந்த கல்மழை மழையின் இன்னொரு அனுபவம். And the small rain is the other experience of the rain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த கல்மழையை குறித்து நீங்கள் எங்கே படிக்கிறீர்களோ அதோடு சேர்ந்து இன்னொரு காரியத்தை படிக்கலாம். And wherever you read concerning the small rain, you can read about other thing with that. உதாரணமாக யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, And for example, when you read in Exodus 9th chapter 23rd verse, அங்கே கல்மழையோடு கூட அக்கினி என்று வந்ததாக நாம் படிக்கிறோம். and we can see that with that small rain fire came there. கல்மழையும் கல்மையோடு கூட கலந்த அக்கினி மழையும் 24ஆம் வசனத்திலே அது In சொல்லப்பட்டிருக்கிறது. the 24th verse it is mentioned the hail and the fire came with that. கல்மழை அக்கினியோடு சேர்ந்து வருகிறது. And hail or the small rain is coming with the fire. 18ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, And when you read in the 18th Psalm, 12, 13 ஆகிய வசனங்களை படியுங்கள். and let's read 12th and 13th verse. அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிட்டு கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார், கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கல்மழை என்று சொல்லுகிற இடத்திலே நெருப்பு தழலையும் நாம் பார்க்கிறோம். And when there is mentioned as hailstones, coals of fire also mentioned there. எனவே இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? So what do we understand from this? நெருப்பு தழல் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது. Coals of fire has the power to destroy. பாருங்கள், பல குப்பைகளை கோலங்கள் எல்லாம் சேர்த்து நெருப்பு வைத்து எரிக்கிறோம். And we are burning together all the dust and ashes together. நெருப்பு அழித்து சாம்பலாக்கக்கூடிய சக்தி உள்ளது. And fire has the power to destroy and to burn to ashes. ஏசாயா 28:2 ஒரு வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. In Isaiah 28:2 a word has been written like this. 28:2 இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான், அவன் கல் மழையை போல் இருக்கிறான். And behold, the Lord hath a mighty and strong one, which is as a tempest of hail. கல்மழை திராணியும் வல்லமையும் அது உடையதாக இருக்கிறது. This hail is like mighty and strong அது one. நெருப்போடு சேர்ந்து வருகிறது. And that is coming with the fire. எனவே இங்கே கல்மழையை குறித்து நாம் படிக்கும் பொழுது
அது அழிக்கக்கூடிய சக்தி உள்ளதாக நாம் படிக்கிறோம். So when we read, the power of the hail is to destroy. ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? What do we read concerning the Holy Spirit in Romans 8:13? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகள் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். And ye shall live if you mortify the deeds of flesh by spirit. எனவே அழிக்கக்கூடிய ஒரு சக்தியை பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் பார்க்கிறோம். And we can see the power of mortifying or destroying in Holy Spirit. எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த வசனத்தை நன்றாக கவனிங்கள். All children of God, you should listen this verse properly. உறைந்த மழையின் அபிஷேகமானது நம்முடைய சுபாவங்களை மறுரூபப்படுத்துகிறது. The anointing of the snow, it is making or transforming our characters. ஆனால் அதே அபிஷேகம் கல்மழைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே வல்லமை, திராணி, அக்கினி இருக்கிறபடியினால் நமக்குள் ஏதோ ஒரு பகுதியை அது அழிக்க வாஞ்சிக்கிறது. At the same time, this rain has been compared to the coals of fire or hailstones, and that has the power to destroy the things found in us. எனவேதான் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it is mentioned that he will give you baptism with fire and anointing of the Holy Ghost. இந்த கல்மழை கிரியை செய்த 5 சந்தர்ப்பங்களை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். And today I keep 5 circumstances when these hailstones have worked. இது நம்முடைய வாழ்க்கையிலே அது சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. And that is being connected or linked with our life. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை படியுங்கள். Let's read Exodus 9th chapter 19th verse. இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். இங்கே எகிப்தின் மேல் வந்த வாதைகளிலே ஒன்றுதான் கல்மழை. And one of the plagues that came upon Egypt is the hailstones. அங்கே என்ன சொல்லப்பட்டது? What is mentioned there? ஆண்டவர் எகிப்தியருக்கே இந்த நற்செய்தியை கொடுத்தார். And God gave this gospel to the Egyptians. என்ன சொல்லி கொடுத்தார்? What he has taught them? உனக்கு வெளியில் இருக்கிற மிருக ஜீவன்கள் மற்ற நர ஜீவன்கள் எல்லாம் வெளியில் இருக்க வேண்டாம், உன்னிடத்திலே சேர்த்துக்கள். And send therefore now and gather the cattle and all the animals that are found in the field. வெளியே மனிதர்களோ மிருக ஜீவன்களோ இருந்தால் இந்த கல்மழை அவர்கள் அழித்து போடும். If there are any man or beast out in the field, this hailstone will destroy them. பார்வோனுக்கு கூட அது சொல்லப்பட்டது. Even to Pharaoh it was said. 20ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in the 20th verse? பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். And he that feared the word of the Lord among the servants of Pharaoh made his servants and his cattle flee into their house. 21ஆம் வசனம், எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டு விட்டான். And the 21st verse, he that regarded not the word of Lord left his servants and the cattle in the field. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படவில்லை, மதிக்கவில்லை, அவர்கள் கீழ்ப்படியாமையை காண்பித்தார்கள். And they did not fear the word of God, they did not honor, and they showed disobedience to the word of God. எனவே என்ன நடந்தது? So what has happened? கல் மழை உண்டாயிற்று. There was hailstones. அவருடைய பயிர்கள் அழிக்கப்பட்டது. And their herbs were destroyed. வெளியின் மரங்கள் முறிக்கப்பட்டது. And the trees of the field was destroyed. வெளியிருந்த மிருக ஜீவன்கள் அழிக்கப்பட்டது. And the beasts found in the field were destroyed. இதிலே கூர்ந்து கவனித்தால் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ளலாம். When we keenly observe this, we can understand the truth. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கவில்லை, பயப்படவில்லை, அதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. They did not honor the word of God, they did not respect the word of God, they did not obey the word of God. சுருக்கமாக சொல்லும் பொழுது அவர்களுக்குள் ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவி இருந்தது. To tell in short, they had the spirit of disobedience in அதுதான் them. ஆதாமின் பாவம். And that is the sin of Adam. அதுதான் ஜென்ம பாவம். And that is the natural sin. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு எதிரியாளியாகவே இருக்கிற சுபாவம் தான் இந்த கீழ்ப்படியாமையின் பாவம். And the sin of this disobedience is an adversary for a Christian life. இது ரட்சிப்பிலேயே அதுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. And even in the salvation it has an end. தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த சுபாவம் அழிக்கப்படுகிறது. And when we obey the truth of God and take baptism, that sin has been destroyed. ஆனா பரிசுத்த ஆவியிலே நிரம்பப்படும் பொழுதுதான் பிரியமானவர்களே அதன் மேல் நமக்கு ஒரு ஜெயம் உண்டாகிறது. But beloved, we have a victory over that only when we are filled in the Holy Spirit. எனவே இங்கே நாம் படிக்கிற காரியம் என்ன? So what is the thing we read here? நமக்குள் இருக்கிற முரட்டு சுபாவமாகிய
கீழ்ப்படியாமையின் அந்த ஆவிக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். And here there should be an end for the disobedience which is the hard nature found in us. அங்கேதான் ஆண்டவர் கல்மழை அனுப்புகிறார். And there God is sending the hailstones. அது ஒரு ஜென்ம சுபாவமாக இருக்கிறது. And that is the natural sin. சிறு பிள்ளைகளை கூட பாருங்கள், அவர்கள் வளர 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 அந்த கீழ்ப்படியாமையின் சுபாவம் வந்து கொண்டே இருக்கிறது. And when you see the little ones when they are growing up, this disobedience is also growing with them. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறி விடுகிறது. And that has been turned as a great problem. அவர்கள் கர்த்தரை மதிப்பதில்லை. And they do not honor God. கீழ்ப்படிவதில்லை. And they do not obey God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே கல்மழையானது முதலாவதாக கீழ்ப்படியாமையின் சுபாவத்தை முற்றிலுமாய் நமக்குள்ளே ஒரு அழிவுக்குள்ள கொண்டு வருகிறது. And first this hailstone is bringing an end to our disobedience and destroying that in us. இந்த அபிஷேகமானது இந்த நிலவரத்தில் நமக்குள்ள கொண்டு வரவில்லை என்றால், and if this anointing is not brought to this state in us, நாம யாரையும் எதிர்த்துருவோம். and we will resist anyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யாரை எதிர்க்கிறோம், யாரை எதிர்த்து என்ன பேசுகிறோம்னு கூட நமக்கு தெரியாமல் போகும். And it will be that we do not know whom we are resisting and what we are speaking to them. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு கல்மழை நமக்கு தேவை. Dear people of God, in these days we need a hailstones in these days. நம்முடைய தெய்வத்திற்கு மதியாமல், கீழ்ப்படியாமல், பயமில்லாமல் போகிற அந்த ஜென்ம சுபாவம் ஒரு அழிவுக்குள்ளாக வர வேண்டும். The natural character found in us, not fearing God, not obeying God, not honoring God, in these days it should come to an end. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படிப்பட்ட ஒரு கல்மழை இந்த நாட்களிலே நம்முடைய மத்தியிலே விழட்டும். And in these days, let small rain or the hailstone, let him fall in us in these days. இந்த அபிஷேகம் நமக்குள்ள கிரியை செய்தால், and if this anointing work in us, ஒரு காலம் நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்க மாட்டோம். at any time we will not resist God. தேவனுடைய சித்தம் எதுவோ அது நமக்கு விருப்பமா இருக்கும். And what is the plan of God, that will be a desire for us. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இரண்டாவது விஷயம் யோசுவாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். And second thing we can see in book of Joshua. யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை படியுங்கள். Let's read Joshua 10th chapter 11th verse. அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசைக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். இந்த 10ஆம் அதிகாரம் ஒரு விசேஷ அதிகாரம். And this 10th chapter is a special chapter. யோசுவாவின் தலைமையிலே அவர்கள் கானானின் குடிகளை ஜெயித்துக் கொண்டே முன்னேறி போகிறார்கள். And with the heading of Joshua, they are keep on overcoming the cities of Canaan. பெரிய ஜெயம் உண்டாகிறதை சுற்றில் இருக்கிற ஜாதிகள் கேள்விப்படுகிறார்கள். And nations around them are hearing about the great victory. அங்கே கிபியோனியர்கள் யோசுவாவோட கூட போய் நல்மணம் பொருந்தி அவர்கள் உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார்கள். The Gibeonites are having good contact with Joshua and they are making a covenant. அவர்கள் யோசுவாவோடு சேர்ந்து கொண்டார்கள். And they have joined with Joshua. இந்த கிபியோனியர்கள் யோசுவாவோடு சேர்ந்து கொண்டதை நாம் மற்ற ராஜாக்கள் கேள்விப்படுகிறதை பார்க்கிறோம். And we can see other kings came to know about this Gibeonites being joined with this Joshua. 5ஆம் வசனத்தில் எமோரியரின் 5 ராஜாக்கள் அதை கேள்விப்பட்டார்கள். And especially in 5th verse, the 5 kings of Amorites, they came to hear அவர்கள் this. எல்லாரும் கானானின் ஆட்கள் தான். And they all were the people of Canaan. ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த கிபியோனிற்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். A group of people, they came against this Gibeonites. கவனிங்கள். Listen properly. யார் இந்த யோசுவா? Who is this Joshua? நம்மை பொறுத்தவற்றில் நமக்கு யோசுவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And concerning to us, our Joshua is Lord Jesus Christ. அவருடைய சொந்த ஆட்கள் இஸ்ரவேலர்கள். And his own people are Israelites. ஆனால் இப்போ கிபியோனியர்களாகிய நாம் அவரோடு சேர்ந்திருக்கிறோம். But we, the Gibeonites, have been joined with him. புறஜாதிகளாகிய நாம் தான் அந்த கிபியோனியர்கள். And we, the Gentiles, are the Gibeonites. நாம் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்துக்காய் கெஞ்சி அவரோடு கூட சேர்ந்து கொண்டோம். And we have pleaded for the mercy of God and we have been gathered with him. நமக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தது. And we had a privilege like that. நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து விட்டதை எத்தனையோ ஜாதிகள் கேள்விப்படுகிறார். And many nations are hearing that we have been gathered with Jesus Christ. அதான் எமோரியரின் ராஜாக்கள். And they are the kings of Amorites. குணப்படாத சுபாவங்கள். And they are the unsanctified natures. 5ஆம் வசனத்திலே எமோரியரின் 5 ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the 5th verse it is mentioned as the 5 kings of அவர்கள் Amorites. எல்லாரும் இப்போது கிபியோனியரோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். And all these people are coming to fight against Gibeonites. இந்த 5 ராஜாக்கள் யார்? And who are these 5 kings? ஒரு அர்த்தத்திலே இந்த 5 புலன்களே 5 ராஜாக்களாக இருக்கிறார். In one sense, these 5 senses are the 5 kings. நம்முடைய
குணப்படாத சுபாவங்கள் 5 புலன்கள் மூலமாக வெளிப்படுகிறது. Our unsanctified natures are being revealed through our 5 senses. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்போது அவர்கள் எல்லாரும் யுத்தம் பண்ண வருகிறார்கள். Now all are coming to fight against them. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போனார்கள். And they fled before Israelites. ஏனென்றால் ஆண்டவர் கல்மழையினால் யுத்தம் பண்ணுகிறார். Because God is fighting with hailstones. பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்களை காட்டிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகம். And people those who have died because of hailstones were greater than people those who have died because of the sword. பிரியமானவர்களே, இங்கேதான் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை நமக்கு தேவை. Beloved, here we need the help of the Holy Spirit. நாம் ரட்சிக்கப்பட்டோம். And we were saved. நாம் ஆண்டவராகிய இயேசுவோடு சேர்ந்து And இருக்கிறோம். we have been gathered with Lord Jesus Christ. ஆனால் இந்த ஐம்புலன்களில் இருக்கிறதான ஜென்ம சுபாவம் அதை விடுகிறதில்லை. But the 5 senses, the natural sin doesn't allow that. நன்றாக கவனியுங்கள். And listen carefully. அந்த ஆவிகள் ஒன்றாக சேருகிறது. And the spirits are gathered together. எனவே ஒரு பெரிய யுத்தமே நமக்குள் நடக்கிறது. So we have a great fight within us. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் And போராடுகிறது. flesh is striving against spirit. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் And போராடுகிறது. spirit is striving against flesh. ஏனென்றால் இந்த கிபியோனியர்கள் ஏற்கனவே கானானியரோடு தான் இருந்தார்கள். Because the Gibeonites were found with Canaanites before. ஆனால் இப்போது வேற ஒரு தலைவனிடத்தில் வந்து விட்டார்கள். Now they have come to a other head. எனவே பெரிய ஒரு யுத்தமே நடக்கிறது. And therefore there is a great fight going on. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறதான யுத்தம். And this is the war in the Christian life. ஏன் நமக்கு இந்த போராட்டம்? Why do we have this struggle? ஏன் கண்கள் மூலமாய் போராட்டம்? Why we are having struggle with our eyes? ஏன் இந்த வாய் மூலமாய் Why போராட்டம்? there is a struggle because of the mouth? ஏன் காதுகள் மூலமாய் Why போராட்டம்? there is a struggle because of our ears? சிலருக்கு இந்த மூக்குல ஒரு போராட்டமா And இருக்கும். some will have struggle in their nose. மூக்குல போராட்டம் என்ன? And what is the struggle in their nose? எப்பொழுதும் சென்ட் அடிச்சிட்டே வர வேணும். Always they should have perfumes on them. கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். be to God. இந்த அனுபவத்துக்கு வந்த பிற்பாடும் அப்படி ஒரு போராட்டம் இருக்கும். And there will be a struggle even after coming to this சிலருக்கு experience. கண்ணுல போராட்டமா இருக்கும். Some will have a struggle in their eyes. சிலருக்கு காதுல போராட்டமா And இருக்கும். some their ears will be a struggle. சிலருக்கு நாக்கு வாய் போராட்டமா Some இருக்கும். tongue, their mouth will be a struggle. இந்த எமோரியரின் 5 ராஜாக்கள் எழும்புகிறார்கள். And the kings of these 5 Amorites, they are coming up. பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில இந்த யுத்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். And in the life of Saint Paul, he is revealing this struggle. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். And he is saying, I am a wretched man. யார் இந்த மரண சரீரத்தில் என்னை விடுதலையாக்க And கூட? who is able to deliver me from this body? நான் ஒரு பாவ சரீரத்துக்குள் ஒரு மரணத்தின் பிடிக்குள்ள இருக்கிறேன். And I am in a captivity, or I am in the sinful body. நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். I think that I should do good. என்னால் நல்ல காரியங்களை செய்ய முடியவில்லை. But it's not possible to do good. எதை வெறுக்கிறேனோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். And what I am hating, I am doing that. இந்த மனுஷன் தான் ஒரு நிர்பந்தமான மனுஷனாக கதறுகிறான். And this man is weeping as a wretched man. இந்த பாவ சரீரத்திலிருந்து மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? And who shall deliver me from this sinful body? ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே இப்படி அந்த பரிசுத்தவான் புலம்புவதை பார்க்கிறோம். And we can see that saint is being lamenting in Romans 7th chapter. இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும்? 24ஆம் வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன். I am a wretched man. நன்றாக கவனிங்கள். And listen carefully. இந்த மரண சரீரத்தோடு எப்படி அவர் சேர்ந்தார்? And how he has been gathered to this wretched அது man. ஒரு சரித்திரபூர்வமான ஒரு சம்பவத்தை தான் சொல்றார் அவர். And he is telling a historical incident. அந்த நாட்களிலே ரோம ஆளுகையிலே பனிஷ்மென்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். On those days in the reign of Roman Empire, the punishment will be severe. 2 கொடூரமான பனிஷ்மென்ட் இருக்கிறது. And there is 2 severe punishments. ஒன்று சிலுவை மரணம். And one is the death on the cross. அந்த சிலுவை வடிவில் இருக்கிற மரத்திலே கைகளையும் கால்களையும் ஆணியினால் அடிக்கப்பட்டு சாக மட்டும் தொங்க விடுவது. And they will hang them till they die on the cross like the sick. இன்னொரு பனிஷ்மென்ட், இன்னொரு தண்டனை எப்படி என்றால், How will the other punishment will be? செத்து போன ஒரு சரீரத்திலே ஒரு குற்றவாளியை படுக்க வைத்து அவனை கயிறால் கட்டுவார்கள். And they will bind a living man together with a dead நல்லா body. யோசித்து பாருங்க. And think this carefully. டெட் பாடி மேல படுக்க வச்சு கயிறை போட்டு கட்டுவார்கள். And making him to lie on a dead body, and they will bind them. அவனும் சாகு மட்டும் அதோடு இருக்கணும். And he should be with that till he இது dies. சிந்திக்கவே பயமா இருக்கு. It is terrible to think. எவ்வளவு கொடூரமான தண்டனை பாருங்க. And see how
crucial punishment இந்த it is. பரிசுத்தவான் இப்ப என்ன சொல்றார்? And what this saint is saying, இந்த சரீரம் ஒரு செத்த சரீரம், நாட்டம் பிரிச்ச சரீரத்தோட நான் இப்ப கட்டப்பட்டவனா இருக்கிறேன்னு சொல்றார். and he is saying this body is a dead body and I am being bound நான் ஒரு together. நிர்பந்தமான மனுஷன். I am a wretched man. எனக்கு இதிலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை. I do not know the way to come out of this. அந்த நாட்களிலே ஒரு பெரிய கல்விமானவர், And in these days he was a great scholar. கமாலியல் என்ற ஒரு தத்துவ ஞானியிடத்திலே பாடம் படிச்சவர். And he learned his lessons at the feet of Gamaliel. எத்தனையோ சாஸ்திரத்தை படிச்சார், ஆனா இந்த சாஸ்திரத்தை அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. And he has learned many things but no one have taught this thing to him. எனவேதான் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று தவிக்கிறார். So he is longing for the deliverance. இந்த முழு உலகமும் இந்த விடுதலைக்கான் தவிக்கிறது. And the whole world is longing for this deliverance. இந்த மரண சரீரத்திலிருந்து எனக்கு யார் விடுதலை தர And முடியும்? who can give me deliverance of the body of death? ஆனால் 8ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் என்ன சொல்லுகிறார்? And what he is saying in the beginning of the 8th chapter, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டே என்று சொல்லுகிறார். and he is saying the law of the spirit of life in Christ have set me free from the law of sin அந்த and death. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன? And what is the law of life? பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்படுதல். And through the anointing of the Holy Spirit the deeds of the body are mortified. இந்த ரகசியத்தை தெரியாமல் தான் ஜனங்கள் தவிக்கிறார்கள். And people are longing and earning without knowing the secret. இந்த எமோரியரின் 5 ராஜாக்களை ஜெயிப்பது எப்படி? How to overcome the 5 kings of Amorites. என்ற இச்சைகளை ஜெயிப்பது எப்படி? How to overcome my lust. இந்த மாம்ச சரீரத்தை மேற்கொள்வது எப்படி? How to overcome this carnal flesh. அருமையான தேவ பிள்ளைகளே, And dear people of God, பட்டயம் கொல்லும், sword will kill, கல்மழையும் கொல்லும். even hailstone will kill. பட்டயம் கர்த்தருடைய வார்த்தை, Sword is the word of God. மீதியானது கல்மழை கொண்டு போடும். And next the hailstone will kill. இந்த கல்மழை பரிசுத்த ஆவியின் வல்லமை, This hailstone is the power of the Holy Spirit. அபிஷேகத்தில் இருக்கிற அழிக்கும் சக்தி. And that is the power of mortifying in Holy Spirit. நாம் இந்த கூட்ட முடிவில் கொஞ்ச நேரம் காத்திருக்க போகிறோம். At the end of this meeting we are going to wait for the நீங்கள் word. ஆவலோடு கூட இந்த வசனத்தை கவனியுங்கள். With a great eager you listen this word. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கல்மழை இந்த ஜனங்களை அழித்து போட்டது. Hailstone have destroyed these people. அந்த போராட்டங்களை, அந்த ஜென்ம சுபாவத்தை அது அழிக்கும். And that will destroy the struggle, the natural man. மூன்றாவது ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் Next in Isaiah 30th chapter, 30, 31 ஆகிய வசனங்களை படியுங்கள். let's read 30 and 31st verse. கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். இங்கே நன்றாக கவனிங்கள். And here listen properly. இங்கே ஆண்டவர் அக்னியினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தன் புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். And here God will show the power of his arm with this tempest, hailstone and scatter. தண்டாயுதத்தினால் அடித்த அசூரியன் கர்த்தருடைய சத்தத்தினால் நொறுங்குண்டு போவார். Assyrian who has been beaten down will be smote down with a rod. இந்த கல்மழை அசீரியனை நொறுக்கி போடும். And this hailstone will destroy the Assyrian. இந்த அசீரிய வல்லமை குறித்து நாம் சில காரியங்களை படிக்க வேண்டும். And we should learn few things about the power of Assyria. 37ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, And when we read in the 37th chapter 4th verse, ஏசாயா 37:4, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லச் சொன்னார் என்றார்கள். எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே இந்த அசீரிய ராஜா வந்தான். and this king of Assyria came at the time of King நீங்கள் Ezekiel. 36ஆம் அதிகாரங்கள் எல்லாம் நீங்கள் பொறுமையாக வாசித்து பாருங்கள். And patiently read all the 36th chapters. கர்த்தருடைய ஜனங்களை நிந்திக்கிறான். And he is reproaching the people of God. அவன் வார்த்தையை கேட்டாலே அதரியம் உண்டாகும். And there will be discouragement if they hear the words of him. கையிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது. And you can't deliver yourself from my hand. நீ எங்க வேணாலும் கேட்டுப்பா. And wherever you can listen that. ரப்சாக்கே பேசுகிறான். And Raksha here is speaking there. தண்டாயுதம், அதுதான் தண்டாயுதம். And that is a beating down object. இந்த நாட்களிலே இந்த ஆவி போராடுகிறது. And in these days this thing is struggling against. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயம் பெற விரும்புகிறவர்கள் கவனியுங்கள். And people those who want to get victory in their spiritual life, you listen. இந்த அசீரியா ராஜா, அசீரிய வல்லமை
ஒரு தண்டாயுதத்தை கையில வைத்திருக்கிறார். And the power of Assyria is having a rod in his hand. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே அதரியத்தை கொண்டு வரக்கூடியது. And that is the thing that brings discouragement in your life. எழுந்தா ஒரே போடு போடுறான். And if you rise a while, he will beat you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னை நிந்தைக்குள்ளாக அதரியத்துக்குள்ளாக சோர்வடைய செய்கிறதான ஒரு வல்லமைதான் அசீரிய வல்லமை. And the power of Assyria is making you to discourage and bringing you into reproach. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது எந்த மனுஷனையும் அசைச்சிடும். And this will shake any man. இத நம்ம ரொம்ப கவனமா இருக்க And வேண்டும். we should be careful in this. ஏன்னா அவனுடைய கையில ஒரு தண்டாயுதம் இருக்கிறது. Because he's having a rod in his hand. சாத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம் இந்த தண்டாயுதம். This rod is a great object in the devil. அவன் பேசினான்னா நீ அதரியப்பட்டு போவாய். And if he speaks, you will be discouraged. அதுக்கு பிற்பாடு சோர்ந்து போய் படுத்துற வேண்டியதுதான். After that, you will faint and you will sleep. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது And when the situation comes like this, எசேக்கியா ராஜா கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார். and King Ezekiel is looking into the face of God. ஏசாயா தீர்க்கதரிசியின் உதவியை நாடுகிறார். And he is seeking the help of prophet Isaiah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அங்கேதான் அவளுக்கு என்ன சொல்லப்பட்டது? And there what was said to them? ஆண்டவர் என்ன செய்வார்? What God will do? தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்திலே நொறுங்குண்டு போவான். An Assyrian who bet with the rod will be bruised with the voice of God. கர்த்தர் கல்மழையினால் தன்னுடைய வல்லமையை காண்பிப்பார். And God will show his power with a hailstone. அதனுடைய அர்த்தம் என்ன? And what's the meaning of that? இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும்போதெல்லாம் உன்னுடைய அதைரியத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை தேவன் இந்த அபிஷேகத்துக்குள் வைத்திருக்கிறார். இதை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். And I repeat, அசீரியன் தண்டாயுதத்தோடு அடிக்கிறான். Assyrian is beating with a rod. என்ன சொல்லுவான்? What he will say? உன்னால முடியாது. It's not possible with you. நீ எழும்ப மாட்டாய். And you will not rise up. உன்னால ஜெயிக்க முடியாது. And you can't overcome. என் கையில இருந்து உன்னை யாரும் விடுவிக்க முடியாது. And no one will be able to deliver you from my hand. அடிக்கிறான். தண்டாயுதத்தை எடுத்து அடிக்கிறான். He's taking the rod and beating. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? தேவன் தன்னுடைய கல்மழை அனுப்புவான். God will send his hailstones. அந்த அசீரியன் நொறுங்கி போவான். That Assyrian will be broken down. எனவேதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். So people those who wait for God will renew their strength. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். And he giveth power to the faint and increaseth the might for the people those who need it. அங்கேதான் தேவன் தன்னுடைய கல்மழை அனுப்புகிறார். And there God is sending his hailstone. அந்த அசீரிய வல்லமை அழிக்கும்படியாய். I know to destroy the power of Assyria. உன்னை பயமுறுத்தும் சக்திகள். And the powers which frighten you. உன்னை அதரியப்படுத்துகிற சக்திகள். Powers which discourage you. அருமையான தேவனுடைய பிள்ளையே. And dear child of God. அப்படிப்பட்ட ஒரு கல்மழை அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து இந்த வல்லமையை அழித்து போடுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? And how many are believing that God will give the power of the hailstone and destroy this எத்தனை power? பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many are believing this? வெட்கப்படாமல் கைகளை உயர்த்துங்கள். And lift up your hands without shame. கல்மழையினால் இந்த வல்லமை அழிந்து போகும். And this power will be destroyed with hailstones. என்னை அதரியப்படுத்தின வல்லமை. And powers which discouraged me. எந்த அசீரிய ராஜாவின் வல்லமைகள். And the powers of a king of Assyria. தண்டாயுதத்தினால் அடித்த அந்த வல்லமை. And the powers which bet with the rod. கல்மழையினால் ஒளிந்து போகும். And it will be broken with hailstones. கர்த்தருடைய ஆவியானவர் அதை மேற்கொள்வார். Holy Spirit will overcome that. விசுவாசத்தோட ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது மாத்திரமல்ல. Not only that, 32ஆம் அதிகாரம் ஏசாயா Isaiah 32nd chapter 19ஆம் வசனம் 19th verse. ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும், அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம். வாசித்த வேத பகுதியில் இந்த கல்மழையின் இன்னொரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். In the read scripture portion, we can see other blessing of this hailstone. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? And what does this verse say? காடு அழிய கல்மழை பெய்யும். And hailstone will be there, the forest might be reduced. இந்த காடு எது? What is this forest? அதே அதிகாரத்தின் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does the 15th verse of the same chapter say? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். Until the Spirit is poured upon from high, it will be like that. அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். And then the wilderness will be a fruitful field. செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். And the fruitful field will be counted as a forest. இப்போ செழிப்பா இருக்கிற வயல் தான் காடு. And now the fruitful life is a forest. அந்த காடை தான் கல்மழை அழிக்கும். And hailstone will destroy that forest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதனுடைய சத்தியம் என்ன? What is the truth in this? பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேகம்
தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படும் பொழுது And when the power of the Holy Spirit, the love, when it is poured in our hearts, வனாந்தரம் செழிப்பாக மாறுகிறது. and wilderness is being fruitful. இங்க சொல்லப்பட்ட வனாந்தரம் ஆவிக்குரிய காரியங்களை And காண்பிக்கிறது. wilderness mentioned here, it denotes the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களாக வனாந்தரம் இப்பொழுது உனக்கு இருக்கிறது. And now the spiritual things are like a wilderness for you. ஆனால் தேவ அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்ட பொழுது But when the love of God was poured in your இந்த heart, வனாந்தரம் உனக்கு செழிப்பாய் மாறும். and this wilderness will be a fruitful thing for you. ஆவிக்குரிய அனுபவங்கள் உனக்கு செழிப்பாக இருக்கும். Spiritual things will be fruitful for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் அதே நேரத்திலே But at the same time, இப்பொழுது செழிப்பாய் இருக்கிற உலகத்தின் சிற்றின்பங்கள் ஆடம்பரங்கள் எல்லாமே அது உனக்கு ஒரு காடை போல மாறி போகும். at the same time, the fruitful world, the pleasures of this world, that will be turned into wilderness. பாருங்கள், இப்பொழுது இந்த உலகம் ஜனங்களுக்கு ஒரு செழிப்பா இருக்கு. I see the world is a fruitful thing for the people. ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு வனாந்தரமா பாக்குறாங்க. And spiritual things, they are looking at the wilderness. ஏனென்றால் தேவ அன்பு உள்ள இல்ல. Because they do not have the love of God in them. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உலகத்தின் ஆடம்பரங்களை பார்க்கிறார்கள். And they are seeing the fashions of this world. அதற்கு பின்னால போகணும் ஜனங்க And வாஞ்சிக்கிறார்கள். people desire to go behind that. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இந்த உன்னதத்தின் பலன் நம்மேல் ஊற்றப்படும் பொழுது But when the power of this high is poured upon us, இந்த செழிப்பான வயல் நிலமே உனக்கு ஒரு காடா போய்விடும். and this fruitful field will be a forest for you. எதெல்லாம் உனக்கு சந்தோஷமா இருந்ததோ அதெல்லாம் உனக்கு வெறுப்பாய் And போகும். whatever things were happy for you, that will be a hatred for you. சிலருக்கு சில காரியங்களை விட முடியல. And some can't live through things. ஆனா இந்த அபிஷேகம் உனக்குள் உண்டானால் But if you have this anointing in you, எதை நீ வாஞ்சிக்கிறாயோ அதை நீ வெறுப்பாய். and what you desire, you will hate that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. செழிப்பான வயல்வெளி காடாக உனக்கு இருக்கும். And fruitful field will be a forest for இந்த you. உலகத்தில் இருக்கிற ஆடம்பரங்களும் சிற்றின்பங்களும் மேன்மைகளும் உனக்கு காடாக தான் தெரியும். And the fashions, pleasures of this earth will be a fashion of a forest for you. ஏனென்றா அதை காட்டில மேலானது ஒன்றை நீ கண்டுபிடித்து விட்டாய். Because you have found a thing greater than that. அப்ப இங்க சொல்லப்பட்ட காடு எது? And what is the forest mentioned here? அதான் உலகத்தின் காரியங்கள். And that are the things of the world. உலகத்தின் மேன்மை And the highness of this world. எல்லாம் மாயையாகவே இருக்கிற. And everything are vanity. எனவேதான் காடு அழிய இந்த கல்மழை பெய்கிறது. And so the hailstone is that the forest might be destroyed. உனக்குள்ள ஒட்டிக்கொண்டிருக்கிற உலகம் அழிக்கப்பட And the வேண்டும். world within us should be destroyed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. And Jesus said, as I am not of this world, ye are also not of this world. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. My kingdom is not according to this world. என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதா இருந்தால் என்னுடைய சீஷர்கள் போராடி இருப்பார்கள். And if the kingdom of God is with this world, my disciples would have struggled against. பிரியமானவர்களே, இந்த காடு அழிய வேண்டும். And beloved, this forest should be destroyed. உலகத்தின் மேல் இருக்கிற நம்முடைய ஆசைகள் அழிய And the வேண்டும். pleasures upon this earth should be destroyed. ஆடம்பரத்தின் மேல் இருக்கிற ஆசைகள் அழிய வேண்டும். And the desire upon the fashion should be destroyed. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கிறது. And there's anointing like that. காடு அழிய கல்மழையை கர்த்தர் அனுப்புகிறார். God is sending the hailstone, the forest might be destroyed. இந்த அபிஷேகம் இல்லாததனால்தான் நாம் இரண்டு நினைவுகளிலே குண்டி நடக்கிறோம். As we do not have this anointing, we are haunting between two thoughts. சபைக்குள் வரும் பொழுது சபைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கிறோம். And we are according to the church, when we come inside the church. வெளியே போனா வெளியே இருக்கிற ஆட்களை போல நாம் மாறுகிறோம். And when we go out, we are becoming as a people with that. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்றார். A saint is saying like this. அவர் ஒரு விசுவாசி வீட்டுக்கு தேடி போறாராம். And he was going in search of a house of a believer. அன்னைக்கு ஒரு விசுவாசி அம்மா வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. And then a believer mother was prepared to go for a wedding. எத்தனையோ நாளா மறைச்சு வச்சது எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படி இப்படி போட்டுட்டு அதுவும் கூட ஒளிஞ்சு போகுது. And wearing the things which have been hidden for many days, wearing that she was going there. எல்லாம் ரொம்ப பேர் வச்சிருக்கீங்களா, எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. And people also having this, listen to this. அந்த டைம் வரும்போது இந்த அம்மா எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாம இப்படி போய் அப்படி போய் போகுது. At the time when it came, without the eyes of knowing to others, she was going here and there. அந்த பாஸ்டர் வழி தெரியாம அங்க வந்து இங்க வந்து அப்படி இப்படி போயிடாரு, தேடி போறாரு. And the pastor, without knowing the way, he was coming to the same way. ரெண்டு பேரும் பார்த்தா எதிரும் மாட்டிக்கிறாங்க. And both were caught to opposite sides. இவர் அந்த அம்மாவை பாக்குறாங்க, அந்த அம்மா இவரை பாக்குறாங்க. And this mother is seeing him and he is. தர்ம சங்கடம்னு சொல்றாரு. And this is a great sadness. Praise be to God. என்ன செய்ய முடியும்? What can we do? ஏன் இந்த காடு அழியறது இல்ல? Why this forest is not destroyed? கவனிங்க, ஏன் இந்த காடு அழியறது இல்ல? Listen carefully. Why the forest is not destroyed? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அண்ணா நகர்ல ஊழியம் செய்த பொழுது And while I was ministering Anna Nagar, நல்ல விசுவாசி குடும்பம். and that was a good believers. அம்மா இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. But the mother will be having this and they will be. நாங்க யாரையும் கலட்ட சொல்றது இல்ல பிரியமானவர்களே. And beloved, we will not
not ask anyone to remove. நல்லா கவனிங்க. Listen carefully. சிலர் சொல்றாங்க இந்த சபைக்கு போனா எல்லாத்தையும் கலட்டிடுவாங்க. கலட்டுறதுக்காக நாங்க வந்திருக்கோம். And some will say that if we go for the church, they will ask us to remove. நாங்க கலட்டினா நீங்க எவ்வளவு நாள் எப்படி இருப்பீங்க? And when we remove, for how many days you will be like that? அதல்ல எங்களுடைய உபதேசம். And that is not our நீங்க doctrine. நல்லா விளங்கி கொள்ளணும். And listen carefully. நான் 30 வருஷமா இருக்கேன், யாருடைய நகையும் கலட்டல. And I am here for 30 years, I have not removed anyone's jewels. அது ஏன் வேலை கிடையாது? And that is not the work of mine. கர்த்தர் தான் செய்யணும். God should do that. நாங்க அந்த சகோதரி, அவங்க நல்ல சகோதரி தான், ஆனா போட்டுட்டுலாம் இருப்பாங்க. And she was a good believer and she will be wearing that. ஒரு நாள் காலையில ஃபெய்த்தம் வந்தார்கள். One day morning she came to the church. எல்லாத்தையும் கலட்டி இருக்கிறார். And she has removed everything. நான் கேட்டேன், என்னம்மா என்ன ஆச்சுன்னு. I asked, what mother, what has happened? பாஸ்டர், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். Pastor, I had a dream. அந்த சொப்பனத்துல நான் பரலோகத்துக்கு போறேன். And in that dream I was going to heaven. ஆனா இந்த ஜுவல்லோட தான் நான் இருக்கேன். But I was there with the jewels. ஆனா எல்லாமே தார்னால் செய்யப்பட்ட செயினா இருக்கு. தார், ரோட்ல போடுற தார். And everything was made because of the tar in the road. ஒரு ஏஞ்சல், ஒரு தூதன் வந்து கேக்குறேன், என்னம்மா தார்ல செயின் போட்டு இங்க வந்திருக்கீங்க? And angel is asking, what, you are wearing a chain of a tar? அத சொல்லல, உண்மைதான் சொல்றேன். I'm not telling a story, this is a true incident. அவங்க சொல்றாங்க, எது தார் நல்லா பாருன்னு. And she is saying, which is tar, you look it properly. அப்பதான் இவங்க பாக்குறாங்க, தார்னால் செய்யப்பட்ட ஒரு செயின் தான் மாட்டிட்டு இருக்கிறான். And then she was looking, she was having a jewel. கழுத்துல தொங்குது, காதுல எல்லாமே தார் தான். And everything hanging on her body was full of tar. அவங்க விளங்கிட்டாங்க, கர்த்தர் என்னவோ நம்மோட பேசுறாரு. And she understood something, God is speaking with her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவங்க கர்த்தராகவே சொல்லி அதை எடுத்தாங்க. And God told and she took it off. என்ன சொல்ல வந்தாங்கன்னா, And what she came to say is, இந்த சந்தோஷத்தை நான் அறியாத இருந்துட்டேன். and I was not without knowing this happiness. பரலோகத்தை நான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். Pastor, now I am enjoying the heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. போன வாரம் எங்கடி விசுவாசி அம்மா ஒருத்தங்க தலைவலி, ஒத்த தலைவலி பாஸ்டர்னு சொன்னாங்க. And last week a believer mother of us, she was saying one side I had a headache. இருக்கு, கழட்ட வேண்டியது இருக்கு. And there is something to be removed. சொன்ன செய்தறேன் பாஸ்டர் நான். And if you say I will do that, pastor, இத நான் சொல்லணுமா? is this needed that I should say? அடுத்து வர பாஸ்டர் என்ன நல்லா பாருங்க நான். And next week she said, 50-60 வயசு இருக்கும். and she was 50 or 60 years. என்ன விஷயம்? And I asked, what is the matter? இப்ப நல்லா இருக்கேன். And now I am all right. தலைவலி போயிடுச்சு. My headache has gone. போன வாரம் நடந்த An சம்பவம். incident took place in last week. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த காடுகள் எப்ப அழியும்? And when will this forest be destroyed? காடு அழிய வேணுமானால் கல்மழை பொழிய If வேண்டும். this earth should destroy, hell should. அந்த விருப்பம் ஆசையே இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு அனாயிண்டிங் உண்டாகணும். And there should be an anointing that we should not have even the desire of that. இது யாரு சொன்னாங்களோ, ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அதனால நடக்கிற காரியம் அல்ல. And this is not the thing taking place because of husband or wife telling us. உன்னதத்திலிருந்து வருகிறது ஆனந்த ஆவி நம்மேல் இறங்க வேண்டும். And the spirit from above should descend upon us. அப்போ உனக்கு இப்போ வனாந்தரமா எது இருக்கிறதோ And now, அதுதான் உனக்கு செழிப்பாய் தெரியும். and now what is a wilderness for you, that would be a fruitful thing for you. தேவ சமூகம், கூட்டங்கள், உபவாச ஜெபம், இதெல்லாம் உனக்கு ஒரு வெறுமையா வனாந்தரமா இருக்கு. And meetings, fasting, prayers and all the things are a wilderness for you. ஆனா இவைகள் உனக்கு தான் செழிப்பான நிலமாய் மாறும். But only for you it will be a fruitful field. இந்த காடுகள் எல்லாம் அழிக்கப்படுகிறதான ஒரு அபிஷேகம் And இருக்கிறது. there is an anointing that all these forests are being destroyed. தேவையில்லாத வாஞ்சைகள், And unwanted desires, தேவையில்லாத விருப்பங்கள், unwanted likings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இளையகுமாரனுடைய வாஞ்சையை பாருங்க. I see the desire of the younger ஒரு son. பெரிய தகப்பன் வீட்டுல வாழ்ந்துட்டு பன்றி தின்னுகிற தவிட்டின் மேல ஒரு ஆசை வந்துடுச்சு. And he was living in a great father's house and he had a desire upon the food of the pigs. எத்தனையோ முறை நம்முடைய விருப்பங்கள் எவ்வளவு ஈனத்தனமாக இருக்கிறது I பாருங்கள். see at many times our desires are very mean. நாம் அதற்காக மனஸ்தாபப்படுகிறோம். And we are repenting for that. கர்த்தாவே, இப்படி ஒரு எண்ணம் எனக்குள் இருக்கிறது. Oh Lord, I have a thought like this. எல்லாம் காடுகள், And everything of forest. இதெல்லாம் காடுகளாய் நாம் பார்க்க And வேண்டும். we should look everything as forest. எனவேதான் வேதம் என்ன சொல்லுகிறது? So what does the Bible says? யோசுவா 17 அதிகாரம் 18 வசனத்திலே, In Joshua 17:18, காடானால் வெட்டி திருத்துங்கள். and if that is a forest, you cut it off. அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அது காடா இருக்கிறது, வெட்டி திருத்து. And that is a forest, you cut it down. அது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ற தேசம்தான். And that is the land which God promised. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதிலே காடுகள் இருக்கிறது. And forests are there. எல்லாம் வெட்டி திருத்தவே, And everything should be cut down. அதெல்லாம் சரிப்படுத்தவே. And that should be set right. அதற்காக தான் ஒரு கல்மழை நமக்கு தேவை. Only for that we need a hailstone. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த கல்மழையின் இன்னொரு அனுபவத்தை சொல்லி நாம் கடந்து போகலாம். And we can pass telling the other experience of this இது hailstone. 28 அதிகாரம் ஏசாயா 28:17 படிக்கிறோம். And we read that in Isaiah 28:17. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும்.
மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்துக்கொண்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What God is saying here, இவர்கள் ஒரு அடைக்கலத்திற்குள் வந்திருக்கிறார்கள். and now they have come into a shelter. அதான் 15ஆம் வசனத்திலே And சொல்லப்பட்டிருக்கிறது. that is mentioned in the 15th verse. நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. இங்கே பொய்யை அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம். And we have made the lies as a refuge, and we have come to the falsehood. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த பொய் மாயை என்று சொல்லுகிறது உபதேச சார்ந்த விஷயங்கள். This lie, vanity are the things with the truth, சத்தியத்துக்கு மாறான காரியங்கள். and things contrary to the truth. சிலர் அப்படித்தான் தங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார்கள். And some people are having their shelter like this. சபை எங்களை ரட்சிக்கும், And church will save us. புனிதர்கள் எங்களை ரட்சிப்பார்கள், Saints will save us. மரியாள் எங்களை ரட்சிப்பார். Mary will save us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழிக்கும். And hailstone will break the refuge of lie. ஆண்டவர்தான் நமக்கு அடைக்கலம். And God is our refuge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வேற எதுவுமே நம்மை ரட்சிக்க And முடியாது. nothing else can save us. எத்தனையோ பேர் இந்த பொய்யின் அடைக்கலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And many are living in the refuge of this lie. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, And dear children of God, இந்த பொய்யின் அடைக்கலத்தை கல்மழை அழித்து போடும். hailstone will destroy the refuge of this lie. ஒரு 5 நிமிஷம் நாம் இந்த கல்மழைக்காக காத்திருந்து அடுத்த விஷயத்திற்கு கடந்து போக For போகிறோம். 5 minutes we are going to wait for this hailstone, and we are going to pass on to the next matter. நன்றாக கவனியுங்கள். And listen carefully. நமக்குள் இருக்கிற கீழ்ப்படியாமின் சுபாவத்தை இது அழிக்க வேண்டும். And this should destroy the nature of disobedience found in us. அந்த எமோரியரின் 5 ராஜாக்களோடு சம்பந்தப்பட்ட ஐம்புலன்களில் கிரியை செய்கிற மாம்ச சுபாவங்களை, இச்சைகளை அழிக்க வேண்டும். And this should destroy the carnal lust or the carnal flesh working with the 5 kings of Amorites in our 5 senses. நம்மை நிந்தித்து அதரியப்படுத்தி கலக்குகிற அசிரிய ராஜாவின் வல்லமைகளை அது அழிக்க வேண்டும். And that should destroy the powers of king of Assyria, discouraging us and making us to faint. காடுகளை போல இருக்கிற உலகத்தின் மேல் இருக்கிற வாஞ்ச விருப்பம் இதெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். And all the desires of this earth like the wilderness and forest should be பொய் destroyed. என்னும் அலைக்கலத்தை இந்த கல்மழை அழிக்கும். And this hailstone will destroy the refuge of light. இந்த வசனத்திற்கு ஒரு 2-3 நிமிஷம் காத்திருங்கள். And wait for this verse for 2 or 3 minutes. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை And மூடுங்கள். let's all close our eyes for a minute. ஒரு கேள்வி கேட்கிறேன். I ask a question. நான் கிறிஸ்தவன் தான், I am a Christian, ஆனால் என்னிலே அழிக்க வேண்டிய எத்தனையோ பகுதிகள் இருக்கு. and there are many things that should be destroyed in me. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? And how many feel that? அழிக்க வேண்டிய பகுதி நிறைய இருக்கிறது. And there are many things to be destroyed. கல்மழை அக்கினியோடு சேர்ந்து வருகிறது. Hailstone is coming with the coal of fire. ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். And ye shall live if you mortify the deeds of flesh by spirit. இது வெறும் வசனம் தானா? Is this a simple verse? இந்த வசனத்துக்கு பிற்பாடு ஆவிக்குரிய வல்லமை இல்லையா? And after this verse, is there not a power of a 2-3 spirit? நிமிஷங்கள் காத்திருங்கள். And wait for 2 or 3 minutes. யாருடைய ஜீவியத்தில் இந்த கல்மழை விழ வேண்டும்? And in whose life this hailstone should fall. கண்களை மூடினவர்களாய் சத்தமாய் ஜெபிக்க And ஆரம்பிப்போம். closing your eyes, let's start to pray loudly. பரிசுத்த ஆவியானவரே, Oh Holy Spirit, எனக்குள் அழிக்க வேண்டிய பகுதியை நீர் தயவாக அழித்து போடும். and you please mortify the things that should be mortified in அந்த me. காடுகள் அழிக்கப்படட்டும். And let that forest be அந்த destroyed. ஜென்ம சுபாவங்கள், And that natural அந்த names. பாவ இச்சைகள், And that sinful lust. பரிசுத்தப்படாத சுபாவங்கள், Unsanctified characters. உனக்கே தெரியும், குப்பை மாறி நீ சேர்த்து வைத்துக் And கொண்டிருக்கிறாய். you know that you have been heaped that with dust. இதை எரிக்கிற வழி என்ன? And what is the way to burn it? இது எப்படி நம்மை விட்டு போகும்? How will it remove from us? எங்கே போகலாம்? Where shall we go? நிர்பந்தமான மனுஷனே, Oh wretched man, இதற்கான வழி என்ன? what is the way for this? ஆவியின் பிரமாணம் மாத்திரமே. And that is the law of the Spirit. இப்போது ஆவியானவர் இறங்கட்டும். Now let the Spirit of God 2 descend. நிமிஷம் 2 நிமிஷம் 2 minutes and 2 minutes. அந்நிய பாஷைகளை சத்தமாய் பேசி ஆவியில கலிகுறுங்கள். Loudly speak the unknown tongue and rejoice in the Spirit. அந்த கல்மழை அக்கினியோடு கூட இறங்கட்டும். And let that hailstone descend with fire. Jesus. காடு அழியட்டும், கல்மழை பெய்யட்டும், வசனம் வெறுமையா திரும்பாது அப்பா. வேணும் எனக்குள்ளும் எங்களுடைய ஜனங்களுக்குள்ளும் சுட்டெரிக்கப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய
நிறைய காரியம் உண்டு உண்டு உண்டு. பலிபீடத்தின் மேல் வைக்கிறோம். இயேசுவே 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 ஹல்லேலூயா. எந்தன் பாவம் யாவையோ மேரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் தீயோமே காணிலே ஹல்லேலூயா. எந்தன் பாவம் யாவையும். நல்ல கவனிங்கள். Listen carefully. கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல. It's no problem if take time. எந்தன் பாவம் யாவையும் And all my sins. எரிக்கும் வகை நான் தேடியும் காணவில்லை. And I have sought the way to burn, I have not found இந்த that. பூமியிலே என்னுடைய பாவ சுபாவத்தை சுட்டரிக்கக்கூடிய வேறொரு தீயை நான் பார்க்கவில்லை. And I have not seen any other fire to burn all my sinful natures. என்னால கூட ஒன்றும் செய்ய முடியாது. And even no one can do anything. வானாக்கினி எனக்கு வரட்டும். And give me the fire today. அந்த கல்மழை என் மேல் விழட்டும். And let that hailstone fall upon me. அழிக்க வேண்டிய பகுதி உண்டு பிதாவே. And the things to be destroyed is found in me, Father. அது என்னை மேற்கொள்ளுகிறது. And that is overcoming me. அந்த சிந்தை என்னை கீழ்ப்படுத்துகிறது. That mind is toppling me. நான் இந்த திறந்த வெளியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். And today I call upon God in this open air. நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். I am a wretched man. எனக்கு யார் உதவி செய்யக்கூடும்? And who can help me? இந்த கோரஸை பாடுவோம். And let's sing this chorus. பாவம் யாவையோ எரிக்கும் வகை தேடியோ எங்கும் இந்த லோகத்தில் ஏத்தியோமே காண்கிறேன். எந்த வல்லமை உன்னை அதரியப்படுத்துகிறது? And the which power is discouraging you? யோசுவாவோடு சேர்ந்து கொண்ட கிபியோனே, O Gibeon, who have been gathered to Joshua. எமோரியரின் ராஜாக்கள் உன்னை பயமுறுத்துகிறார்கள். And which king of Amorites is threatening you? உன்னை நிர்பந்தப்படுத்துகிற வல்லமை எது? And which is the power making you wretched? உனக்குள் அழிக்கப்பட வேண்டிய காடுகள் எது? And what is the forest to be destroyed in you? எந்த மாயான அடைக்கலம் அழிக்கப்பட வேண்டும்? And which the vanity refuge should be destroyed? ஒரே ஒரு வல்லமையால் கூடும். It is possible with only one power. அதுதான் பரிசுத்த ஆவியின் அக்கினி. And that is the fire of the Holy Spirit. 3 முறை சொல்லுங்கள், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இப்ப பாட போகிறோம். வெட்கப்படாமல் பாடுங்கள். And sing without shame. இந்த பூமியில் வேற ஒரு அக்கினி எனக்கு இல்லை. This world has no another fire. பரிசுத்தமாக்குகிற அக்கினி வேற ஒன்று இல்லை. There is another fire that makes
makes me holy. இந்த காடுகளை அழிக்கும்படியா, In order to destroy this forest. செயல்களை சுட்டெரிக்கும்படியா, In order to burn the sinful deeds. இன்னைக்கே அந்த வானாக்கினியை தாரு. And today give me the fire from above. எந்தன் பாவம் யாவையோ எங்கும் பாடும் பொழுது ஒரு அபிஷேகம் காதிலே இன்றைக்கு உனக்கு வானாக்கினியை கொடுக்கிறோம். ஆமென். வல்லமை. உலகத்து ஜனங்களுக்கு, உலக ஜனத்திற்கு இந்த ரகசியம் தெரியவில்லை. And the secret is not known with the worldly people. அங்கும் இங்குமாய் போய் அலைகிறார்கள். And they are roaming here and there. ஒரு பக்கம் பிசாசானவன் யோகாசனத்தை செய், ஜெயம் எடுக்கலாம் என்று சொல்லுகிறான். One side devil is teaching you do yoga and you can get victory. இங்க ஒரு தேவ மனுஷன் என்ன சொல்லுகிறான்? What does the man of God says here? இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமை எது? And which is the power to deliver from this wretched body? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்றே. The law of the spirit of life has delivered me. பரிசுத்த ஆவியானவர் என்னை விடுதலையாக்குகிறார். Holy Spirit is delivering me. அக்கினி என்னை விடுவிக்கிறது. Delivering me. பாலாகார வைகத் திபாபாபா ஷலாபகத். ஆமென். ஒரு பரிசுத்தவான் சொல்றார். A saint is saying, அவரே வாலிபனா இருக்கும்போது கோட் ஷூட் போட்டுருப்பாராம். and when he was a young man he used to wear a coat and shirt. அபிஷேகம் இல்லாத ஒரு சபையில் இருந்தவர் வந்தவர். And he came from a church without anointing. அபிஷேகம் உண்டான பொழுது அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. And when there was the anointing he did not control that happiness. போயிட்டு இருக்கும்போது ஆவியில நிறைஞ்சாராம். Suddenly when he was going he was filled with the spirit. செடிகளுக்குள்ள போய் விழுந்தாராம். And he jumped into a thorny bush. அந்த முள்ளெல்லாம் ஒரு விஷயமாக தெரியல. And the thorns were not a matter for him. ஒரு பெரிய ரகசியம் தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. Holy Spirit power is a great secret. சகோதரனே சகோதரியே, oh brother, oh sister, அதுதான் பெரிய சக்தி. and that is the great power. உங்களுக்காக ஒரு முறை கூட பாட போகிறோம். And once again we are going to sing for you. வல்லமை தூக்கி எறியட்டும். Let the power throw you away. அந்த அசீரியன் தோற்று போகட்டும். Let that Assyrian be defeated. அந்த ராஜாக்களின் வல்லமை அழிந்து போகட்டும். Let the powers of the king be destroyed. சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்படட்டும். Let the deeds of the body be mortified. எந்தன் பாவம் யாவையோ வல்லமை எங்கும் இந்த லோகத்தில் ஏத்தியோமே. வேறொரு அக்கினி நான் பார்க்கவில்லை. ஆமென்.
ஆமென். எனவே கல்மழை அழிக்கும் சக்தி உள்ளது. Therefore, hailstone has the power to குறைந்த destroy. மழை நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறது. And snow is changing our character. எனவே இந்த கல்மழை தான் நமக்கு தேவை. So we need this hailstone. எந்த போராட்டம் இருந்தாலும் ஆவியில் நிரம்பு. Whatever struggle you may have, you get filled in சிலர் spirit. இந்த நாட்களிலே ரொம்ப யோசிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறது இல்ல. And some are thinking to speak in unknown tongue. தாராளமா பேசணும். And freely you should speak. நல்ல ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசு. And getting filled in the Holy Spirit, you speak. எல்லா காடுகள் அழிஞ்சிடும். And let all the forests be destroyed. இன்றைக்கு மூன்றாவது மழையும் சற்று சிந்திப்போம். And let's think of the third rain today. அதுதான் பெருமழை. And that is the great rain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்று இடங்களிலே இந்த மழை குறித்து நாம் And படிக்கலாம். we can read concerning this rain in 3 places. சுருக்கமாக சொல்லுகிறேன். And I will tell in short. எஸ்றா 10ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே In Ezra 10:9, அங்கே அடைமழையினால் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is mentioned the people were trembling because of this great rain. அப்படியே யூதா பென்யமீன் கோத்திரத்தார் எல்லாரும் 3 நாளைக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள். அது 9ஆம் மாதம் 20ஆம் தேதியாயிருந்தது. ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் அல்லது பெரிய மழையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். And people were trembling because of that matter, because of the great rain. அந்த மேட்டர் எது? And what was that matter? 10ஆம் அதிகாரத்திலே ஒரு மேட்டர், ஒரு காரியத்தை குறித்து In the சொல்லப்பட்டிருக்கிறது. 10th chapter it is mentioned about a matter. அந்த காலகட்டம் இஸ்ரவேல் சபையாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு குளிர்ந்த நிலவரத்திலே போய் கொண்டிருந்தது. On those time, the time of the people of Israelites, it was going in a very cool state. அந்நிய ஜாதிகளை சேர்ந்த ஸ்திரீகளை இவர்கள் விவாகம் பண்ணினார்கள். And they married strange women. பரிசுத்த வித்து ஜாதிகளோடு கலந்து போய்விட்டது. And the holy seed have been mingled with the nations. எஸ்ரா நெகேமியா நாட்களிலே அவர்களுடைய காரியங்கள் புதுப்பிக்கப்பட ஆரம்பித்தது. And the times of Ezra, Nehemiah, the things were started to be renewed. இந்த காரியங்கள் எல்லாம் தவறு என்று உணர்த்தப்பட்ட பொழுது அவர்கள் அதற்காக தேவ சமூகத்தில் நடுங்கினார்கள். And when they were insisted that all these things were wrong, they trembled in the presence of God. 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் எல்லாம் அந்த காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. All the second and third verses are mentioned that matter and that matter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவ பிள்ளைகளே, Dear people of God, வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் எல்லாரும் காத்துக்கொள்ள வேண்டும். and we all should preserve the life of separation. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குளிர்ந்த நிலவரம் வரலாம். And you may have a cold state in your spiritual life. சபை கூட ஒரு நெருக்கமான சந்தர்ப்பத்தை சந்திக்கலாம். Even church may see an afflicted state. ஆனால் அதற்காக அந்நிய ஜாதிகளை போய் சேர்ந்து விடக்கூடாது. And for that you should not mingle with the other nations. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்காக நிற்க வேண்டிய காலம். And this is the time the people of God should stand for God. அந்த காரியத்தின் நிமித்தம் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். And because of that matter they were trembling. அதோடு கூட இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. And other thing is mentioned with that. அதான் பெரிய மழை. And that is a great rain. அவர்கள் எல்லாரும் அங்கே தேவ சமூகத்தில் வந்த பிற்பாடு, And after they all were gathered in the presence of God, தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே திரளான ஜனங்கள் வந்திருந்தார்கள். and great multitudes of people were gathered in the streets of அன்றைக்கு ஒரு God. பெரிய மழை உண்டாயிற்று. And there was a great rain then. இந்த மழை அவளுக்கு ஒரு நடுக்கத்தை And கொடுத்தது. this rain gave them a trembling. நாம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். And we have come to the presence of God. அன்றைக்கு வேறொரு காரியத்திலே குற்ற உணர்வோடு கூட வந்தார்கள். On that day they came with a wrong conscience then. இன்றைக்கு நாம் எத்தனையோ குற்ற உணர்வுகளோடு தேவ சமூகத்தில் வருகிறோம். And today we are coming to the presence of God with different கர்த்தருடைய conscience. ஆலயத்தின் வீதிகளிலே கூடுகிறோம். And we are gathered in the streets of the temple of God. தேவன் ஒரு பெரும் மழை அனுப்புகிறார். And God is sending a great rain. அங்கே ஒரு நடுக்கம் And உண்டாகிறது. there is a trembling there. இது ஒரு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக நடுக்கம் அல்லது தெய்வீகமான பயமாக எடுத்துக்கொள்ளலாம். And we can take this as a divine fear or a divine trembling a child of God should have in the presence of 2ஆம் God. சங்கீதம் 11ஆம் வசனத்திலே அதை குறித்து நாம் படிக்கிறோம். And we can read that in 2nd Psalm 11th verse. 2ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 2nd Psalm 11th verse. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், Serve the Lord with fear நடுக்கத்துடனே களி கூறுங்கள். and rejoice with trembling. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Philippians 2nd chapter 12th verse. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற எப்பொழுதும் அதிக பயத்தோடும்
நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயம், அதிக நடுக்கம் நமக்கு தேவை. And we need a great fear and a great trembling. பயத்துடனே நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். And we should serve God with fear. பெருமழை உண்டானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். And if there is a great rain, we will have the fear of God. சீனாய் மலையிலே தேவ சமூகம் வெளிப்பட்ட பொழுது நான் பயந்து நடுங்கத்தக்கதாக இருந்தது என்று மோசே சொல்லுகிறார். And Moses is saying when the presence of God was revealed in Mount Sinai, he was saying that that was a situation to fear greatly. ஒரு தெய்வீக பயம் தேவ சமூகத்தில் உண்டாகட்டும். And let a great fear and divine trembling let it happen in the presence of God. Praise be to God. ஏன் தேவ சமூகத்தில் நமக்கு பயம் இல்லாமல் போகிறது? Why there is no fear in the presence of God? நம்மை விட்டு பிரிந்து போய் ஒரு சபை ஆரம்பித்தார். A person who was separated from a church, he started other church. பெரிய சபை, எப்பவோ பிரிஞ்சு போன சபை அது. And that was a great big church. ஆனா நம்மோடு கூட அவங்க பகையில நம்மோடு நல்லா தான் இருப்பாங்க. And they will not have any hatred with us, but they will be good with us. அந்த பாஸ்டர் தன்னுடைய சபையாருக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் ரொம்ப டிசிப்ளினா இருக்கும். And the things which the pastor learned this church will be a disciplined one. தேவ சமூகம் ஆராதனை நடக்கும்போது நடக்கிற சத்தம் கூட கேட்க கூடாதுன்னு சொல்லுவார். And he will say that while the worship is taking place, even the sound of the walking step should not be heard. சென்டர்ல ஒரு கேப் இருக்குல்ல, And there's a gap in between. அந்த கையை கூட அந்த கேப்ல வைக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பார். And he will be strict that even the hand should not be in that. தேவ சமூகத்தை குறித்து ஒரு பயம். And that is the fear concerning the presence of ஆனா God. நம்ம தவறாக அறியாமலே எவ்வளவோ தவறு செய்கிறோம். But knowingly we are doing many sins. காரணம் என்ன? What's the reason? நடுங்கத்தக்கதான ஒரு மழை நம்முடைய வாழ்க்கையில இல்ல. And we do not have a rain of trembling. ஏன் சில வேளை தேவ சமூகத்தை நாம் நஷ்டப்படுத்துகிறோம்? Why sometimes we are despising the presence of God? பிரியமானவர்களே, இந்த மழை இல்லாததனால்தான். Beloved, that is we do not have this இது rain. தேவ சமூகம். And this is the presence of God. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் கூடி வந்தார்கள். And they came in the door of the temple of மழை God. பெய்து கொண்டே இருக்கிறது. And there was a great rain. அவர்கள் எல்லாரும் நடுங்கிக் கொண்டே இருந்தாங்க. And all were trembling. எனவேதான் கர்த்தருடைய சமூகத்துல வரும்பொழுது துணிகரமே இருக்க கூடாது. So when we come to the presence of God, we should not have this presumptuousness. பயந்து நடுங்க வேண்டும். And we should fear and tremble. அந்த ஒரு நடுக்கத்தை தான் இந்த அபிஷேகம் நமக்குள்ள கொண்டு வருகிறது. And this anointing is bringing the trembling in வருகிற us. காலமெல்லாம் நம்ம அப்படி படிப்போம். And in the coming days, let's learn like that. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். And let's not see the situations. தேவ சமூகத்தை பார்ப்போம். And let's see the presence of God. தேவ சமூகத்துக்கு போகும்போது நீ துணிகரமா இருக்க கூடாது. And when you go to the presence of God, you should not be presumptuous. தேவன் வானத்தில் இருக்கிறார். And God is in heaven. பூமியில் இருக்கிறார். And you are in earth. கர்த்தருக்கு நீ பயந்து அவரை நீ சேவிக்க And வேண்டும். you should fear and serve God with fear. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஒரு பயம் நம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். And let us all have this fear in வீணான us. வார்த்தைகளே பேசாதிருப்போம். And don't speak vain words. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது இந்த அடைமழையின் பெருமழையின் முதலாவது அனுபவமா And இருக்கிறது. this is the first experience of great rain. இரண்டாவதாக மழை உண்டாகும் பொழுது And secondly, when there is a rain, ஏசாயா 55:10 ரெண்டு காரியங்கள் in சொல்லப்பட்டிருக்கு. Isaiah 55:10, two things are mentioned there. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த மழையானது ரெண்டு காரியங்களை செய்கிறது. This rain is doing two things. பூமியிலே அது விழுகிறது மாத்திரமல்ல, Not only it is falling on the earth, இந்த நினைத்து அது கிரியை செய்யும் பொழுது, and when it is working like watering, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். it is giving the seed for the sower and food for the person who is eating. இது ரெண்டு ஆவிக்குரிய அனுபவங்களை காண்பிக்கிறது. And this shows two different types of spiritual இது ரெண்டும் experience. பூமியின் நற்பலன்கள் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். And Apostle James is saying these two things are the good fruits of earth. 5ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தில் பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனுக்காக காத்திருக்கிறான். In 5th chapter 18th verse, he that soweth is waiting for the fruit of the ground. அதுதான் முதலாவது விதை. And that is the first seed. இரண்டாவது ஆகார தானியங்கள். And next are the grains of food. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த விதை எதை காண்பிக்கிறது? What does the seed shows? அதுதான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை And காண்பிக்கிறது. this shows the hope of resurrection. முதலாம் கொரிந்தியர் 15:36 நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in 1 Corinthians 15 chapter 36 verse? நீங்கள் தொடர்ந்து படித்தால் இந்த சரீரம் விதைக்கப்படுவதற்கு ஒப்பாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. And when we continue to read from the 36th verse, this body is compared to be sown. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். And the wheat should die by falling on the ground. அது அநேக பிரதிபலனை நன்மையை கொண்டு வரும். And that will give many blessings and goodness. எனவே இங்கு சொல்லப்பட்ட விதையானது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை காண்பிக்கிறது. So the seed mentioned here shows the hope of resurrection. ஆண்டவருடைய
பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மேல் இறங்கும் பொழுது, and when the Spirit of God descends upon the people, அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. and they will have the hope of resurrection in them. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினால் தான் கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். And because of the Holy Spirit, Christ was alive. விதைக்கிறவனுக்கு அந்த விதையை அது கொடுக்கிறது. And it is giving the seed for the sower. இன்னொரு அர்த்தத்துல நம்ம எல்லாருமே ஒரு விதையாய் மாறுகிறோம். In other thing, we all are becoming as a seed. நல்ல கோதுமை மணியாய் மாறுகிறோம். And we are being good as a good wheat grain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுதான் நம்முடைய தரிசனமா இருக்கணும். And that should be our vision. நம்மை நல்ல கோதுமை மணியாய் மாற விடாதபடி பிசாசு போராடுகிறான். And devil is working that he should not be as a good grain. எனவே விதைக்கிறவனுக்கு விதையை உண்டாக்குகிறது. So it is making the seed for the sower. இரண்டாவது தானியத்தை, அது ஆகார தானியத்தை கொடுக்கிறது. Next it is giving the food for the grain. இயேசு கிறிஸ்து தானே ஒரு அப்பமாக மாறினார். And Jesus Christ, he himself, he turned as a bread. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். And he was a bread from above. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் உண்டாகும் பொழுது, And when anointing is formed in a இந்த man, பெருமழை உண்டாகும் பொழுது, and when there is a great அவன் rain, உயிர்த்தெழ தகுதியாகிறது and மாத்திரமல்ல, not only is worthy to be resurrected, அவனே ஒரு ஆகாரமாய் மாறுகிறான். and he himself is turned as a food. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை அநேகருக்கு ஆகாரமாய் மாறுகிறது. Anointed life has been turned as a food for others. இயேசு எப்படி அப்பமாய் மாறினாரோ, And how Jesus turned as a bread. இந்த மழையானது உன்னை ஆகாரமாய் மாற்றுகிறது. And this rain is making you as a food. உன்னுடைய ஜீவியமே ஆசீர்வாதமாய் Your மாறுகிறது. life itself is being turned as a blessing. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது மாத்திரமல்ல, Not only that, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, in Deuteronomy 11:14, அங்கே மழையானது 2-3 காரியங்களை செய்கிறதாக நாம் and படிக்கிறோம். we can see that rain is doing 2 or 3 things there. படிங்கள். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி, கீழே படிங்க. மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்பட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What God is saying here, தானியம், திராட்சரசம், எண்ணெயை சேர்க்கும்படி, and you may gather corn, wine and oil. ஆண்டவர் இந்த மழையை அனுப்புகிறார். And God is sending this rain. இது முன்மாறி பின்மாறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I just mentioned as former and the later rain. இந்த திராட்சரசம் எதை காண்பிக்கிறது? What does this wine shows? பிரசங்கி 10:19 இந்த திராட்சரசம் ஒரு களிப்பை, ஒரு சந்தோஷத்தை In உண்டாக்குகிறது. Ecclesiastes 10:19, this wine is making a rejoicing or gladness there. 14:17 பரிசுத்த ஆவியானவர் அது சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்று In படிக்கிறோம். Romans 14:17, Holy Spirit is giving happiness. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற And சந்தோஷம். that is the joy of the Holy Spirit. அப்போஸ்தலர் 13:52 In Acts 13:52, சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள். disciples were filled with Holy Spirit and with எனவே happiness. இந்த மழையானது திராட்சையை கொண்டு வருகிறது. So this rain is bringing wines. அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற And சந்தோஷம். that is the joy of the Holy Spirit. அது ஒரு நித்தியமான சந்தோஷம். And that is the eternal joy. அது ஒரு பரலோக That சந்தோஷம். is the heavenly joy. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவேதான் பரிசுத்த ஆவியினாலே நாம் களிகூர்ந்து சந்தோஷப்பட வேண்டும். And so we should rejoice in getting filled with the Holy Spirit. அங்கே எண்ணெயும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. And even oil is mentioned இந்த there. எண்ணெய் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலனை காண்பிக்கிறது. This oil shows the strength because of the Holy Spirit. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, And when we read in Acts chapter 1 verse 8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். and when the Holy Spirit shall come unto you, you shall receive power. இந்த பலன்தான் நாம் சாட்சியாய் நிற்பதற்கு நமக்கு உதவியாய் இருக்கும். And this power and strength is helping us to be as witness. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஏற்ற வேளையிலே அந்த மழை பெய்யும். At the correct time this rain will be showered. உனக்கு எண்ணெய் உண்டாகும். And you will have wine. பரிசுத்த ஆவியின் பலன் உண்டாகும். And you will have the strength of the Holy Spirit. மூன்றாவது நாம் என்ன படிக்கிறோம்? Thirdly, what do we read? வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். And I will make the grass to grow இந்த in the புல் field. பசுமையாக And காணப்படுகிறது. this grass is being ஒரு prosperous. அர்த்தத்தில் இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சமாதானத்தை காண்பிக்கிறது. At one meaning it shows the peace because of the Holy இதுதான் Spirit. ஆவியினால் உண்டாகிற சமாதானம். And this is the peace because of the Spirit. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் நிறைவு உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. Beloved, the fullness of the Holy Spirit is giving a
peace for you. இங்கே வெளியின் மிருகங்களுக்கு இந்த புல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And here it is mentioned the grass for the beasts of the field. ஒரு அர்த்தத்தில் இந்த வெளியின் மிருகங்கள் எது? And one meaning, what is the beasts of the field? தெய்வத்தை குறித்து அறிவில்லாத மனிதர்கள். And people, those who do not have the knowledge concerning God. எத்தனையோ பேர் கூட்டங்களுக்கு வருகிறார்கள். And many are coming for the meetings. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உண்டாகும் பொழுது, And when there is the power of the Holy அந்த Spirit, ஜனங்களுக்கும் கூட ஒரு ஆகாரம் கிடைக்கிறது. and even for those people there is a food. வெளியின் மிருகங்களுக்கு ஒரு புல் உண்டாகிறது. And there is a grass for the beasts of the field. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த பெருமழையானது பூமியின் நற்பலனை And உண்டாக்குகிறது. this great rain is giving the fruit of the ground. விதைக்கிறவனுக்கு விதையை It கொடுக்கிறது. is giving the seed for the soil. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை And கொடுக்கிறது. it is giving food for the eater. கழிகூறக்கூடிய திராட்சை ரசத்தை It is கொடுக்கிறது. giving the wine to rejoice. பலனாகிய எண்ணெயை It கொடுக்கிறது. is giving the oil, the strength. சமாதானமாகிய புல் பசுமையாய் முளைக்கிறது. And the peace, the grass is growing in தெய்வத்திற்கு plenty. மகிமை உண்டாகும். Glory be to God. எனவே மழையானது வெறுமையாய் திரும்பாமல் இந்த நல்ல காரியங்களை அது செய்கிறது. And so rain not turning empty, is doing this good work. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. மூன்றாவதாக இந்த பெருமழை என்ன செய்யும்? Thirdly, what will this great rain do? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திற்குள் வரும் பொழுது, And when we come to Genesis 7th chapter, அங்கே 11, 12 ஆகிய வசனங்களிலே ஒரு பெருமழையை in the பார்க்கிறோம். 11th and 12th verse, we can see a great rain there. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே இந்த பெருமழை என்ன செய்கிறது? And what does this great rain does here? இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? நோவாவின் நாட்களிலே இந்த பெருமழை உண்டாயிற்று. The time of Noah, the great rain was there. அந்த நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறந்ததாம். On those days, the deep thing of the earth was open, வானத்தின் மதகுகள் திறந்தது. and the windows of the heaven were open. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. There was a great rain upon the earth for 40 days and 40 nights. இதுதான் இந்த நாட்களில் கர்த்தர் செய்யக்கூடியதான அதிசய காரியம். And this is the miracle that God wants to do in these days. வானத்திலிருந்து மழை பெய்வதற்கு முன்பாக, And before the rain came out of the heaven, பூமியில் இருக்கிற ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட and வேண்டும். the eyes of the deep things in the earth should be opened. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? And what is the spiritual meaning of அந்த this? ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுதல் சொல்லுகின்ற அர்த்தம் என்ன? What is the meaning? The fountain is being opened. இதுதான் நமக்குள் இருந்து வெளிப்பட வேண்டிய வாஞ்சை. And that is the desire that should come out of us. அதுதான் நமக்குள் இருந்து வெளிப்பட வேண்டிய தாகம். And that is the thirst should come out of us. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவ பிள்ளைகளே, And dear children of God, இந்த நோவாவின் நாட்களிலே ஒரு பேழையை பார்க்கிறோம். in the days of Noah, we can see an ark. ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அதற்குள் A பிரவேசித்திருக்கிறார்கள். particular group of people have entered into that. அவர்கள் பிரவேசித்த பொழுது கதவு அடைக்கப்பட்டது. And when they entered there, the door was shut. இந்த பேழையானது புதிய ஏற்பாட்டு சபை. And this ark is the New Testament church. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த பேழைக்குள் வரும்படி நோவா பிரசங்கித்தான். And Noah preached to enter into this ark. எத்தனையோ நாட்களாக அவன் பிரசங்கித்தான். For many days he was preaching. அநேகர் அந்த சத்தத்தை கேட்கவில்லை. And many did not hear that சில voice. பேராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்தார்கள். Only few, the 8 people, they entered into that. நாம் தான் அருமையானவர்களே இந்த பேழைக்குள் And பிரவேசித்திருக்கிறோம். we are the beloved entered into this ark. இந்த பேழை இப்பொழுது பூமியில் தான் இருக்கிறது. And this ark is found in this earth now. ஆனால் இந்த பேழை போய் சேர வேண்டிய மற்றொரு இடம் உண்டு. But there is other place this ark should reach. அதுதான் அரராத் மலை என்று நாம் And அறிவோம். that is Mount Ararat. அதுதான் வேறொரு இடம். And that is the other place. இதனுடைய சத்தியம் என்ன? And what is the truth of this? நாம் இப்பொழுது இந்த பேழைக்குள் வந்திருக்கிறோம். And we have come into this ark. ஆனால் நாம் செல்ல வேண்டிய இடமோ வேறொரு இடம். But the place where we have to go is the other place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த பேழை எப்படி உயர்ந்து உயர்ந்து அந்த மலைக்கு போக முடியும்? And how can this ark be lifted up and go to that இந்த mountain? ரெண்டு காரியங்களும் சம்பவிக்க And வேண்டும். these two things should happen. மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் திறக்கப்பட வேண்டும். And the eyes of the fountain in the deep should be opened. அதனுடைய அர்த்தம் என்ன? What's the meaning of that? நம்முடைக்குள் இருந்ததான ஆழமான தாகம். And that is the deep thirst found in us. மானானது நீரோடியை வாஞ்சித்து கதறுவது As போல the hind lamenting after the fountain இரவும் brooks. பகலும் இந்த ஆத்மா கதற And வேண்டும். day and night our heart should அந்த lament. மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் திறக்க வேண்டும். And the deep thing of this fountain should be open. மேலானவைகளை குறித்துதான தாகம் உண்டாக And we வேண்டும். should have the thirst of the above things. தெய்வத்திற்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. அப்பொழுது தேவன் இந்த பெருமழை அனுப்புவார். And then God will send this great இந்த rain. பெருமழை உண்டாகும் பொழுது And when there is a great rain, 17ஆம் வசனத்திலே நாம் என்ன what do படிக்கிறோம்? we read in the 17th verse? பேழை கிளம்ப பண்ணிற்று. And the ark started. ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. And the waters increased and made the ark to start. அது ஜலத்தின் மேல் மிதந்தது. படிங்கள் அந்த வசனத்தை.
ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. இது நமக்குள் சம்பவிக்கிற ஒரு நல்ல காரியம். And this is a good thing happening in us. இந்த மழை உண்டாகும் பொழுது பூமியை விட்டு பேழை கிளம்புகிறது. And when there is a rain, the ark is moving from there. இது ஒரு ஆழமான சத்தியம். And this is a deeper truth. இதுதான் நமக்கு ஆண்டவர் போதித்த வேறுபாட்டின் ஜீவியம். And this is the life of separation which God taught to us. இன்றைக்கு சிலரோடு நாம் விட்டு வெளியே வர முடியவில்லை. And now it is not able for us to come out இந்த of you. பேழை கிளம்புவதில்லை. And this ark is not starting. பிரியமானவர்களே, பெரும் மழை உண்டாகும் பொழுது, Beloved, when there is a great rain, இயற்கையாகவே இந்த பேழை பூமியை விட்டு கிளம்பும். naturally this ark will start from the earth. இப்பொழுது மிதந்து கொண்டிருக்கிறார். Now it is floating. விசுவாச ஜீவியம் செய்கிறார். And it is doing a faith அது life. தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்து And விட்டது. that has started his journey. அது தன்னுடைய ஆவியினால் நிறைந்து நிறைந்து மேலே போய்க்கொண்டே And இருக்கிறார். getting filled with the Holy Spirit, it is going up. 19ஆம் வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in the 19th verse? வானத்தில் கீழெங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டது. And whole hills high down by the earth have been covered. இந்த உயர்ந்த மலைகள் எது? What is this high mountains? நமக்கு லாபமாய், நமக்கு மேட்டிமையாய், நமக்கு காணப்பட்ட எல்லாமே இப்பொழுது மறைந்து And போய்விட்டது. all the proud things, the things of gain have been hidden. ஆம் பிரியமானவர்களே, மலைகள் எல்லாம் மூடப்பட Yes, வேண்டும். beloved, all the mountains should be covered. இந்த அபிஷேகம்தான் இந்த மலைகளை மூடும். And this anointing will cover the mountains. இப்போது கண்களை திறந்து பார்த்தால் எந்த மலையும் இல்லை. And now when we open the mouth, we can't see any mountains. லாபமானது ஒன்றும் அங்கே இல்லை. And there is no things of gain. மேன்மையானது ஒன்றும் இல்லை. And there is no any things to boast. எந்த மேட்டிமையான காரியம் அங்கே இல்லை. And there is no high things found there. இந்த மழையானது பேழையை உயர்த்தி கொண்டே போகிறது. And this rain is lifting up the ark. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆம், 20, 21, 22 ஆகிய வசனங்களிலே And படித்தால் when we read in the 20, 21 and 22nd verse, எல்லா மலைகளுக்கு மேலாய் 15 முழம் போய் அது பேழை நிற்கிறது. and the ark is going up for 15 cubits and it is standing. மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் நர ஜீவ வாசிங்கள். அந்த 21ஆம் வசனம். அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவும் ஆண்டன. எல்லாம் ஆண்டு போய்விட்டது. And everything has been died. பரிசுத்தப்படாத சுபாவங்கள் அனைத்தும் ஆண்டு And போய்விட்டது. all the unsanctified natures have been died out. சுருக்கமாய் சொல்லும் பொழுது ஒரு பூர்ணமான சுத்திகரிப்பு உண்டாயிற்று. And to tell shortly, there is a perfect sanctification. எல்லாம் ஆண்டு And போய்விட்டது. everything have been dead. கர்த்தருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. 22, 23 கூட மாண்டு போய்விட்டது, நிக்கரகமாயிற்று என்று In the சொல்லப்பட்டிருக்கு. 22nd and 23rd verse, it has been dried up, it has been அந்த dead. 23ஆம் வசனம் கூட படியுங்கள். And let's read the 23rd verse. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. எல்லாம் நிக்கரகமாயிற்று, எல்லாம் அழிந்தது. And everything was dried up and everything died. பிரியமானவர்களே, அதுதான் இந்த பெருமழை செய்கிற And விஷயம். beloved, this is the thing this great rain is doing. எல்லாம் அழிந்து And போய்விட்டது. everything has been destroyed. உள்ளே இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்பட்டார். And people, those are found inside, they were preserved. இந்த பேழையானது உயர்ந்து உயர்ந்து போய் அரராத் மலையிலே தங்கிற்று. And this ark was lifted up and it dwelled in Mount Ararat. அதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பூர்ண And that இளைப்பாறுதல். is the perfect rest we have to நாம் receive. போய் சேர வேண்டிய பரலோக ராஜ்யம். And that is the kingdom of heaven which we have to receive. அதுதான் நம்முடைய இலக்கு பிரியமானவர்களே. Beloved, that is our goal. அந்த இலக்குக்கு நீ போய் சேர வேண்டுமானால் And if you have to go to that goal, இந்த பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல போகணும். and you should leave this earth and go little by little up. இங்கே இருக்கனால தான் சிலர் ரொம்ப விரும்புறாங்க. And some are desiring to be here. அதனால தான் அபிஷேகம் வேணான்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. And so they are sitting without anointing. மழை உண்டானா போதும், பேழை கிளம்பிடும். And if there is a rain, the ark will start. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லா மலைக்கு மேல மேல போய்கிட்டே இருக்கலாம். And everything we can go above the rain. பிரியமானவர்களே, இப்படி ஒரு மழையை நாம் எப்படி பெறலாம்? Beloved, how can we receive a rain like இந்த this? கூட்டத்தின் கடைசி பகுதிக்கு And வந்திருக்கிறோம். we have come in the end of this meeting. நம்முடைய தேவை ஒரு பெருமழை. And our desire and gain is மாறி to be, மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். and you pray for a lateral rain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தீர்க்கதரிசி குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். And here I will tell about a prophet. முதலாம் ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 1 Kings 18th chapter. 41ஆம் வசனத்திலிருந்து எலியா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். And we can see prophet Elijah from the 41st verse. 41ஆம் வசனத்தில் அவனுடைய காதுகளிலே பெருமழையின் இரைச்சலை கேட்டான். And in the 42nd verse he heard the sound of the great rain in his அதுதான் ears. எழுப்புதலின் சத்தம். And that is the sound of the revival. உன்னுடைய காதுகளிலே பெருமழையின் எழுப்புதலின் சத்தத்தை கேட்கிறாயா? And are you hearing the voice of a revival?
revival in your ஒரு ears? எழுப்புதல் உண்டு என்ற விசுவாசம் உனக்கு உண்டா? And do you have a faith that there is a revival? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு சிறிய மேகம் கூட அங்கே இல்லை. And even there is no little cloud ஆனால் found இவனுடைய there. காதுகளிலே பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை கேட்டான். But he heard the voice of a great தன்னுடைய storm. ஊழியக்காரனை போய் பார்த்து சொல்லுகிறான், And he is saying to his நீ servant, போய் சமுத்திர முகமாய் பார். and you go and see toward the sea. அவன் போய் பார்க்கிறான், ஒண்ணுமே அங்க இல்ல. And he is looking there, nothing was found there. இன்னும் 7 தரம் நீ போய் பார். And still 7 times he go and see. நன்றாக கவனியுங்கள். And listen carefully. வானமெங்கும் அது ஒரு பளிங்கை போல இருக்கிறது. And the whole heaven was crystal ஒரு clear. சிறிய மேகம் கூட இல்ல. And even a little cloud ஆனா was not there. காதுகளிலோ பெருமழையின் சத்தத்தை கேட்கிறான். But in the ears he is hearing the voice of a great வேலைக்காரனை rain. பார்த்து சொல்லுகிறான், நீ போய் பார். And looking at the servant he is saying, you go and see. 7 முறை போய் பார்க்கிறான். 7 times he saw. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 7ஆம் தரம் போய் பார்க்கிறான். And 7 times he is going and seeing. சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்பிற்று. And from the sea that was a small cloud like a palm of a man, it இந்த came up. சமுத்திரம் தான் ஜன சதலங்கள். And the sea are the people here. அந்த ஜனங்கள் யார்? And who are those people? அவர்கள் தான் மீட்கப்பட்ட ஜனங்கள். And they are the people those who are redeemed. அவர்கள் தான் உலர்ந்த எலும்புகளை போல் And இருக்கிறார்கள். they are like the dry bones. அந்த ஜனங்களில் இருந்து இப்பொழுது உயர்ந்த ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி And விட்டது. from that people a cloud like a palm has come up. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்போது தீர்க்கதரிசி மழையை குறித்து பேசுகிறார். Now prophet is speaking about the rain. இரைச்சலை கேட்டவன் மழையை குறித்து பேச ஆரம்பித்து And he விட்டான். that has heard the sound has been started speaking about the rain. அதற்குள்ளாக வானம் மேகங்களினால் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. And the cloud was thick with the winds and there was a great rain. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 42ஆம் வசனத்தில் நாம் என்ன What படிக்கிறோம்? do we read in the 42nd verse? கர்மேல் பர்வதத்திலே அவன் என்ன செய்தான்? And what did he do in the mount of அந்த Carmel? சிகரத்தின் மேல் ஏறினான். And he climbed upon that. தரையிலே பணிந்தான். And he bent himself on தன் the ground. முகம் தன் முழங்காலில் பட குனிந்தான். And he bent that his face was upon his ஒரு knees. முதிர்ந்த பரிசுத்தவான் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். A saint, the oldest saint is praying like this. எலியா என்பவன் தம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். And Elijah is a man with like us. அவன் கருத்தாய் ஜெபித்தான். And he prayed with a meaning. ஒரு பெருமழை உண்டாயிற்று. And there was a great rain. நாம் இப்பொழுது ஜெபிக்க And now போகிறோம். we are going to pray. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. And we are not the people of this earth. இப்பொழுது இந்த பேழை பூமியில் தான் இருக்கிறது. And now this ark is on this earth. ஆனாலும் அது கிளம்பி போய் 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 சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். But it will start and go on this way and it will reach the place where எத்தனை it பேர் will. அந்த அரராத் மலையிலே போய் சேர How விரும்புகிறீர்கள்? many decide to go to the mount of Ararat? கர்மேல் பர்வதத்திலே இந்த பரிசுத்தவான் ஜெபித்தது போல நாம் ஜெபிப்போமா? And shall we pray like the saint who has prayed in the mount of சபையே, Carmel? நம்முடைய தேவை என்ன? Oh church, what is our ஒரு need? பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை நாம் கேட்போம். And we will hear the sound of a great rain. ஒரு உள்ளங்கை அளவு மேகம் நம்முடைய மத்தியில் எழும்பட்டும். A cloud like a palm, let it arise in ஒரு us. சிறிய விசுவாசம் போதும். And little faith is enough. கார் மேகங்கள் உண்டாகும். And there'll be thick clouds. பெரும் மழை உண்டாகும். There'll be great rains. சபையானது ஆசீர்வதிக்கப்படும். Churches will be blessed. தேவன் தன்னுடைய சபையை கைவிட And மாட்டார். God will not forsake his church. மறுபடியும் நம்முடைய கால்களை மடக்கி And காத்திருப்போம். again, let's bend our knees and let's wait. முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த முடியுமோ நம்மை தாழ்த்துவோம். And to what extent we can humble ourselves, let's humble ஒரு ourselves. முதிர்ந்த பரிசுத்தவானே குனிந்து தன்னை தாழ்த்தினானே. An elder saint, he bowed himself and humbled பரலோக himself. தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்துவோமாக. And before the God of heaven, let's humble கர்த்தாவே, ourselves. எங்களுக்கு ஒரு பெருமழை உண்டாகட்டும். Oh God, let us have a great நாங்கள் rain. இப்படி வாடி வதங்கி கிடந்தது போதும். And it's enough that we have been dried up like நாங்கள் this. போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர வேண்டும். And we have to go to the place we have to ஓ, go. ஒரு பெரிய எழுப்புதலின் சத்தம் எங்களுக்கு உண்டாகட்டும். And let there be a great voice of a இந்த revival. கூட்டத்தை ஒரு பெரும் மழையோடு தான் நாம் முடிக்க And we போகிறோம். are going to finish this meeting with a great rain. இங்கே அபிஷேகம் பெற்றவர்கள் கைகளை உயர்த்துங்கள். And people those who are anointed, lift up your hands here. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள்? And how many have been anointed? அப்படி என்றால் பெருமழை நிச்சயம் உண்டாகும். If so, surely there will be a great rain. காதுகளிலே அந்த இரைச்சல் சத்தத்தை கேட்போம். And you will hear the voice of that in your ears. வாயினால் அதை குறித்து பேசுவோம். And we will speak with our mouth. சொல்லுங்கள், எங்களுடைய காதுகளிலே இரைச்சல் சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். And say we are hearing the voice in our ears. ஒருவேளை ஒரு சிறிய மேகத்தை கூட நீ காணாதிருக்கலாம். And you might not see even a little cloud. கர்த்தர் எங்களை கைவிட்டாரோ? And is God forsaken us? ஏன் இப்படி
இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலவரத்தில் இருக்கிறோம். And why are we found in a wretched state like தேவ this? பிள்ளையே, கர்த்தர் சபையை கைவிடவில்லை. Child of God, God has not forsaken the church. நீ 7 முறை போய் பார். And you go and see 7 நீ times. வெட்கப்படாமல் போய் And பார். without shame you go and see. விசுவாசத்தோடு நீ போய் With பார். faith you go and see. இதோ ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை பார்க்கிறாய். And you are seeing a cloud like a palm. இங்க எத்தனை பேர் அதை பார்க்கிறீர்கள்? How many are looking at that? நிச்சயமாய் சபைகள் எழுப்புதல் அடையும். Surely churches will be revived. தூத்துக்குடியின் பேழை எழும்பும். And the ark of Thuthukudi will rise up. தூத்துக்குடியில் இருக்கிற தேவனுடைய பேழை எழும்பும். And the ark of God in Thuthukudi will rise up. அது இந்த பூமியை விட்டு கிளம்பும். And it will start from this earth. எல்லா மலைகளுக்கு மேலாய் போகும். And everything will go above the mountain. எல்லா துஷ்ட வல்லமைகள் நிக்கிரகமாகும். All the evil powers will be dried up. நாங்கள் அதற்குள் இருக்கிறோம். And we are found in that. கிருபையினால் நாங்கள் அதற்குள் And இருக்கிறோம். by grace we are in that. எத்தனையோ பேர் அதற்குள் வரவில்லை. And many have not come into that. கர்த்தரங்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார். And safely God will take us. அந்த அரராத் மலைக்கு தேவன் எங்களை கொண்டு And போவார். God will take us to the mount of Ararat. தேவ பிள்ளையை இப்போது அந்த மழைக்கு இடம் கொடுப்போம். Child of God, give room for the rain now. எல்லாரும் தாராளமாய் அந்நிய பாஷைகளை I பேசுங்கள். freely let's speak in unknown tongue. இன்றைக்கு காலையில ஒரு ஆராதனையில் நாங்கள் இருந்தோம். And in today morning we were in a service. 5 நிமிஷங்கள் தொடர்ச்சியாக அந்நிய பாஷை பேசுங்கள். 5 minutes you speak in unknown tongue continuously. ஜனங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். People all started to speak in unknown tongue. கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். I say in the name of God. தொடர்ந்து 5 நிமிஷம் பேசுங்கள். And 5 minutes continually speak in unknown tongue. பேசிக்கொண்டே இருங்கள். And keep on speaking. வானத்தின் கதவுகள் மதகுகள் திறக்கும். And the windows doors of heaven will be open. உனக்குள் இருக்கிற ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும். And the eyes of the fountain will be opened in கர்த்தர் you. பெருவெள்ளத்தை அனுப்பட்டும். God send him a great rain. இந்த பூமியில் உலர்ந்தது போதும். And it's enough you have been dried in this earth. நாம் மேலே And போவோம். let's go up. நம் ஆண்டவரோடு சேர்ந்து போவோம். And let's gather with God and go. நம்முடைய இளைப்பாறுதல் ஸ்தலத்தை நோக்கி போவோம். And let's go to the place of rest. இப்போது பேசுங்கள் அந்நிய Now பாஷைகளை. speak in unknown tongue. அன்றைக்கு அந்த அபிஷேகம் பெற்ற நாளிலே நடந்தது போல As it happened in the day of அதே anointing. பாஷையை பேசு. And speak that same unknown tongue. சத்தமாய் சத்தமாய்.